இந்த உலகத்துல மனுஷனா பிறந்த ஒவ்வொருத்தனும் ஏதோ ஒரு கட்டத்துல கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி நிக்கிறான். எது சரி எது தப்புன்னு தெரியாம மனசுக்குள்ள ஒரு பெரிய போர்க்களத்தையே சுமந்துகிட்டு தெரிகிறோம். ராத்திரி படுக்க போகும்போது அந்த நிசப்தத்துல மனசாட்சி வந்து மண்டையில கொட்டும் பாருங்க. அப்போதான் உண்மையான பயம் ஆரம்பிக்கும். நாம செஞ்சது தர்மமா இல்ல அதர்மமா, இல்ல நாம செய்யாம விட்டதுதான் தர்மமா? இந்த கேள்விக்கு விடை தெரியாமலேயே பல வருஷங்கள் ஓடி போயிருது. தர்மம்னா ஏதோ கோயிலுக்கு போய் காசு போடுறதோ இல்ல 4 பேருக்கு அன்னதானம் பண்றதோ மட்டும் கிடையாது. அது ரத்தமும் சதையுமா நம்ம வாழ்க்கையோட பின்னி பிணைஞ்ச ஒண்ணு. நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, தான் ஒண்ணு நினைக்க தெய்வம் ஒண்ணு நினைக்கும்னு. ஆனா அந்த தெய்வம் நினைக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட கருமா நம்மளை எங்க கூட்டிட்டு போகுதுங்கிறது தான் விஷயம். பகவத்கீதைங்கிறது ஏதோ பழைய காலத்து கதை கிடையாது. அது இன்னைக்கு காலையில நீங்க ஆபீஸுக்கு போகும்போது படுற அவஸ்தைக்கும் வீட்டுல இருக்கிற சண்டையில யாரு பக்கம் நிக்கிறதுன்னு தெரியாம முழிக்கிற முழிப்புக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு லைஃப் மேனுவல். அர்ஜுனன் அந்த தேர்தட்டுல உட்கார்ந்து அழுதப்போ கிருஷ்ணர் அவங்கிட்ட பேசினது வெறும் வீராவேசம் கிடையாது. அது ஒவ்வொரு மனுஷனோட ஆன்மாவுக்குள்ளும் இருக்கிற குழப்பத்துக்கான அறுவை சிகிச்சை. தர்மம் அப்படிங்கிற வார்த்தையை நாம ரொம்ப லேசா எடுத்துக்கிறோம். ஆனா அதுக்குள்ள இருக்கிற வீச்சு ரொம்ப பெருசு. ஒருத்தனோட பார்வையில தர்மமா தெரிகிறது, இன்னொருத்தனோட பார்வையில மகா கொடுமையான அதர்மமா தெரியலாம். உதாரணத்துக்கு, ஒரு திருடன் தன் குடும்பத்துக்காக திருடுறது அவனுக்கு தர்மமா தோணலாம். ஆனா அந்த பொருளை இழந்தவனுக்கு அது அநியாயம். அப்போ எதுதான் உண்மையான கோடு? எதுதான் அந்த பார்டர் லைன்? இங்கதான் கிருஷ்ணர் ஒரு பெரிய குண்ட தூக்கி போடுறார். தர்மம்ங்கிறது சூழ்நிலையை பொறுத்ததோ நீங்க பாக்குற மனுஷங்களை பொறுத்ததோ கிடையாது. அது உங்களோட உள்ளுணர்வுக்கும் படைப்புக்கும் இடையில இருக்கிற ஒரு ஒப்பந்தம். நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒரு குருக்ஷேத்திரம் தான். காலையில எந்திரிச்ச உடனே ஒரு பொய்ய சொல்லி காரியத்தை சாதிக்கலாமா, இல்ல உண்மையை பேசி அடியாக கட்டலாமான்னு ஆரம்பிக்கிற சின்ன சின்ன போராட்டங்கள்ல இருந்து ஒரு பெரிய லெவல்ல யாரை ஆதரிக்கணும்னு எடுக்கிற முடிவுகள் வரைக்கும் எல்லாமே தர்ம சங்கடங்கள் தான். இந்த தர்ம சங்கடம் அப்படிங்கிற வார்த்தையே கீதையிலிருந்து வந்ததுதான். மனசு தத்தளிக்கும் போது, அறிவு வேலை செய்யாதப்போ எது கை கொடுக்குமோ அதுதான் தர்மம். ஆனா நாம பல நேரங்கள்ல நம்மளோட ஈகோவையும் சுயநலத்தையும் தர்மம்னு தப்பா லேபிள் ஒட்டி வச்சுக்கிறோம். நான் பண்றது எனக்கு சரின்னு படுது, இதுதான் இன்னைக்கு இருக்கிற பல பேரோட தாரக மந்திரம். ஆனா கிருஷ்ணர் சொல்றது என்னன்னா, உனக்கு சரின்னு படுறது முக்கியம் இல்ல, எது அந்த நேரத்துல படைப்போட ஒழுங்குக்கு சரின்னு படுதோ அதுதான் முக்கியம். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் இருக்கிற அந்த மெல்லிய நூலிழை வித்தியாசத்தை நாம கவனிச்சு பார்க்கணும். நாம செய்யற செயல்கள் ஒவ்வொன்றும் ஒரு விதை மாதிரி. அது முளைச்சு மரமா நிக்கும் போதுதான் அதோட பழம் கசக்குதா இல்ல இனிக்குதான்னு தெரியும். ஆனா விதைக்கும் போதே அதோட தன்மையை அறிஞ்சிக்கிறதுக்கு தான் இந்த ஞானம் தேவைப்படுது. அதர்மம்ங்கிறது ஏதோ பெரிய கொலை கொள்ளை மட்டும் கிடையாது. உங்க மனசாட்சிக்கு தெரிஞ்சே நீங்க செய்யற ஒரு சின்ன துரோகம், ஒருத்தரோட உழைப்ப சுரண்டறது, தேவை இருந்தும் உதவி செய்யாம ஒதுங்கி போறது, இது எல்லாமே அதர்மத்தோட லிஸ்ட்ல தான் வரும். ஆனா சில நேரங்கள்ல ஒரு பெரிய நன்மையை செய்யறதுக்காக செய்யப்படுற சின்ன தப்பு தர்மமா மாற வாய்ப்பு இருக்கா? இதுதான் அர்ஜுனனோட கேள்வியாவும் இருந்தது. தான் சொந்தக்காரங்களை, குருவை, பெரியவங்களை எப்படி கொள்றதுன்னு அவன் திகைச்சு நின்னப்போ கிருஷ்ணர் காமிச்ச அந்த விஸ்வரூபம் நமக்கு ஒரு பாடத்தை சொல்லுது. மனுஷ உறவுகள், பாசம், பந்தம், இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு பெரிய உண்மை இருக்கு. அந்த உண்மைக்கு கட்டுப்பட்டு நடக்கிறது தான் ஒரு வீரனோட, ஒரு மனுஷனோட கடமை. இப்போ தர்மம்னா என்னன்னு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். ஆனா இதையும் தாண்டி சுதர்மம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதுதான் இந்த வீடியோவோட அல்லது இந்த உரையாடலோட மிக முக்கியமான அம்சம். மத்தவங்களோட தர்மத்தை நீங்க காப்பி அடிச்சு வாழ்றது உங்க வாழ்க்கையை அழிச்சிடும். நீங்க யாரு? உங்களுக்கே உரிய அந்த தனித்துவம் என்ன? நீங்க எதுக்காக படைக்கப்பட்டிருக்கீங்க? இதை தெரிஞ்சுக்கிட்டு வாழ்றதுதான் சுதர்மம். ஒரு மீன் மரத்துல ஏறதுக்கு முயற்சி பண்ணினா அது தர்மம் கிடையாது, அது முட்டாள்தனம். ஆனா அது நீந்தி தன்னோட வேலையை செய்யாம இருக்கிறது தான் அதர்மம். அதே மாதிரிதான் நாம ஒவ்வொருத்தரும். அடுத்தவன் கோடிக்கணக்குல சம்பாதிக்கிறான்னு நீங்களும் அதே ரூட்ல போய் அடிபடுறது தர்மம் கிடையாது. உங்களோட இயல்பு என்னவோ அதை நோக்கி பயணிக்கிறது தான் உங்களுக்கான உண்மையான பாதை. இந்த சுதர்மத்தை புரிஞ்சிக்காம தான் நாம இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்கோம். யாரோ ஒருத்தன் பெரிய வீடு கட்டிட்டான், கார் வாங்கிட்டான்னு பார்த்து நாம நம்மளோட வாழ்க்கையை தொலைச்சிடுறோம். ஆனா கிருஷ்ணர் அர்ஜுனன் கிட்ட சொன்னது, நீ ஒரு க்ஷத்ரியன், உன்னோட வேலை போர் புரியறது. நீ போய் தவம் பண்றேன்னு சொல்றது தர்மம் கிடையாது, அது உன் கடமையிலிருந்து நீ ஓடுறதுன்னு. இதுல இருந்து ஒரு விஷயம் புரியுது, தர்மம்ங்கிறது ஒரு ரெடிமேட் சட்டை கிடையாது. அது ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவனோட இயல்புக்கு ஏத்த மாதிரி மாறும். இதை ஆழமா புரிஞ்சுக்கும் போது மட்டும்தான் உங்க மனசுல இருக்கிற அந்த பாரம் குறையும். நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, வேலிக்கு ஓனான் சாட்சின்னு. ஆனா உங்க தர்மத்துக்கு நீங்களே தான் சாட்சி. நீங்க இருட்டுல உட்கார்ந்து செய்யற காரியத்தை கூட அந்த பிரபஞ்சம் பாத்துக்கிட்டு இருக்கு. அந்த ஒரு உணர்வு வந்துட்டா அப்புறம் எது தர்மம்னு தேடி போக வேண்டிய அவசியம் இல்ல. உங்க உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த துடிப்பு சரியான திசையில உங்களை வழி நடத்தும். ஆனா அந்த துடிப்பை மழுங்கடிக்கா மாதிரி நாம பல லேயர்களை போட்டு மூடி வச்சிருக்கோம். அந்த லேயர்களை ஒன்னொன்னா பிச்சறியணும். அப்பதான் அடியில இருக்கிற அந்த தர்மத்தோட ஒளி வெளியே வரும். இப்போ ஒரு முக்கியமான கேள்வி வரும். சரி, தர்மம்னா புரிஞ்சிருச்சு, ஆனா அதர்மம் ஏன் இவ்வளவு வசீகரமா இருக்கு? ஏன்னா அது உடனடி பலனை தரும். ஒரு சின்ன பொய் சொன்னா இப்ப தப்பிச்சிடலாம், ஒருத்தரை ஏமாத்தினா இப்ப காசு வரும். இந்த உடனடி லாபத்துக்காகத்தான் மனுஷன் அதர்மத்தை நோக்கி பாயிறான். ஆனா தர்மம் அப்படி கிடையாது. அது ஆரம்பத்துல கசக்கிற மாதிரி இருக்கும், ஆனா முடிவுல அதுதான் உங்களுக்கு ஒரு நிம்மதியான தூக்கத்தை கொடுக்கும். கோடி கோடியா சம்பாதிச்சுட்டு ராத்திரி தூக்க மாத்திரை போடுறதை விட ₹1 கூட இல்லாம நிம்மதியா கொரட்டை விட்டு தூங்குறவன் தான் தர்மத்தோட பாதையில இருக்கான்னு அர்த்தம். இந்த உலகத்துல எதுவும் நிலையானது கிடையாது. இன்னைக்கு நீங்க கொண்டாடுற வெற்றி நாளைக்கு ஒரு தோல்வியா மாறலாம். ஆனா நீங்க செஞ்ச தர்மம் மட்டும் உங்களை சுத்தி ஒரு கவசம் மாதிரி நிக்கும். அதை யாராலையும் அசைக்க முடியாது. இதுதான் கீதை நமக்கு தர்ற மிக முக்கியமான நம்பிக்கை. நீ செய்யற காரியம் உன்னோடதா மட்டும் இல்லாம இந்த உலகத்தோட நன்மைக்கானதா இருந்தா அதுதான் உனக்கான வழி.
இப்போ இந்த ஆழமான புரிதலோட நாம அடுத்த கட்டத்துக்கு போகணும். தர்மம் அதர்மம் இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கிற அந்த போராட்டத்தை இன்னும் கொஞ்சம் நுணுக்கமா அலசி பார்க்கணும். ஏன்னா அந்த போராட்டம் தான் உங்களை ஒரு சாமானிய மனுஷன்ல இருந்து ஒரு ஞானியா மாத்த போகுது. வாழ்க்கையில நாம எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் ஒரு கணக்கு தான். ஆனா அந்த கணக்குல நாம போடுற தப்பு எங்க தெரியுமா ஆரம்பிக்குது? தர்மம்னா என்னன்னு மத்தவங்க சொல்லி கொடுத்த அந்த டெஃபினிஷனை அப்படியே நம்புறதுலதான். சின்ன வயசுல இருந்தே நம்ம மண்டையில ஏத்தி வச்சிருப்பாங்க, பொய் சொல்லாத, திருடாத, நல்லவனாயிருன்னு. இதெல்லாம் மேலோட்டமா பார்க்க நல்லா தான் இருக்கும். ஆனா நிஜ வாழ்க்கையில ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது இந்த ரூல்ஸ் எதுவுமே வேலை செய்யாது. அப்போதான் தர்மம்னா என்னங்கிற உண்மையான தேடல் ஆரம்பிக்கும். ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்குவோம். உங்க கண்ணு முன்னாடி ஒரு கொலையாளி ஒரு அப்பாவிய துரத்திக்கிட்டு வர்றான். அந்த அப்பாவி உங்க வீட்டுக்குள்ள ஒளிஞ்சுக்கிறான். இப்போ அந்த கொலையாளி வந்து உங்ககிட்ட அவன் எங்கன்னு கேக்குறான். இப்போ நீங்க உண்மையே பேசணுங்கிற தர்மத்தை கடைபிடிச்சு அவன் உள்ளதான் இருக்கான்னு சொன்னா அது தர்மமா? இல்ல ஒரு உயிரை காப்பாத்த ஒரு பொய்ய சொல்றது தர்மமா? இங்கதான் கிருஷ்ணரோட அந்த சூட்சுமமான அறிவு வேலை செய்யுது. தர்மம்ங்கிறது வெறும் வார்த்தைகள்ல இல்ல, அது அந்த செயலோட நோக்கத்துல இருக்கு. ஒரு உயிரை காப்பாத்த நீங்க சொல்ற அந்த பொய் 1000 உண்மைகளை விட புனிதமானது. இத புரிஞ்சுக்காம நாம வெறும் சட்டதிட்டங்களை மட்டும் புடிச்சுக்கிட்டு தொங்குறதுனாலதான் வாழ்க்கையில பல நேரங்கள்ல தோத்து போறோம். அதர்மம்ங்கிறது சில நேரங்கள்ல ரொம்ப நேர்மையா வர்ற மாதிரி நடிக்கும். நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட், நான் உண்மையத்தான் பேசுவேன்னு சொல்லி ஒருத்தரோட மனசை உடைக்கிறது, ஒருத்தரோட வாழ்க்கைய சிதைக்கிறது அதர்மத்தோட உச்சகட்ட வடிவம். நம்ம ஊரு சந்தையில ஒருத்தன் காய்கறி விக்கிறான்னு வச்சுக்கோங்க. அவன் இடையில கொஞ்சம் ஏமாத்துறான், அது தப்புதான், அதர்மம் தான். ஆனா இன்னொருத்தன் பெரிய கம்பெனி வச்சுக்கிட்டு ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களோட உழைப்ப சுரண்டி அவங்களுக்கு சேர வேண்டிய லாபத்தை தராம ஏப்பம் விடுறான் பாருங்க, அது மகா அதர்மம். ஆனா உலகம் யார குத்தம் சொல்லும்? அந்த சின்ன கடைக்காரனத்தான். ஏன்னா தர்மம்ங்கிறது இப்ப ஒரு வசதியானவங்களுக்கான கருவியா மாறிப்போச்சு. ஆனா ஆன்மீகம் அப்படி பார்க்கல. நீங்க யாரு, உங்க சக்தி என்ன, உங்களால மத்தவங்களுக்கு என்ன நன்மை கிடைக்குது, இத வச்சுதான் உங்களோட தர்மம் தீர்மானிக்கப்படுது. பல நேரங்கள்ல நாம ஒரு விஷயத்த செய்யும் போது இது எனக்காக மட்டும் இல்ல, என் குடும்பத்துக்காக செய்யறேன்னு ஒரு சமாதானம் சொல்லிப்போம். குடும்பத்துக்காக லஞ்சம் வாங்குறது, குடும்பத்துக்காக ஒருத்தரோட இடத்த புடுங்கிறது, இதெல்லாம் தர்மம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதை விட பெரிய முட்டாள்தனம் எதுவும் இல்ல. பாசம் அப்படிங்கிற கயிறு உங்களை கட்டி போட்டு உங்களை அதர்ம பாதையில இழுத்துட்டு போகுதுன்னு அர்த்தம். அர்ஜுனனுக்கும் இதே பிரச்சனை தான் இருந்தது. இவங்க என் தாத்தா, இவங்க என் குரு, இவங்களை எப்படி கொல்லுவேன்னு பாசத்துல உருகுனான். ஆனா கிருஷ்ணர் சொன்னார், அவங்க அதர்மத்து பக்கம் நிக்கிறாங்க, நீ தர்மத்தை நிலைநாட்ட வந்தவன். இப்போ உனக்கு உறவு முக்கியமா இல்ல நீதி முக்கியமா? இந்த கேள்வி இன்னைக்கும் நம்ம முன்னாடி நிக்குது. உங்க சொந்தக்காரன் தப்பு பண்ணும்போது நீங்க தட்டி கேட்காம அமைதியா இருந்தீங்கன்னா நீங்களும் அந்த அதர்மத்துல ஒரு பங்குதாரர் தான். நமக்கு எதுக்கு வம்பு, நம்ம வேலையை பார்ப்போம்னு ஒதுங்கி போறதுதான் இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய அதர்மம். தீமை செய்யறவனை விட அந்த தீமைய பாத்துக்கிட்டு சும்மா இருக்கிறவன் தான் தர்மத்தோட பார்வையில பெரிய குற்றவாளி. ஏன்னா அவன்கிட்ட அந்த தப்ப தடுக்கிற சக்தி இருந்தும் அவன் அதை பயன்படுத்தல. இது ஒரு விதமான கோழைத்தனம். இந்த கோழைத்தனத்துக்கு தர்மம்னு பேர் வைக்காதீங்க. தர்மம்ங்கிறது ஒரு நெருப்பு மாதிரி. அது உங்களை சுட்டாலும் பரவாயில்ல, மத்தவனுக்கு வெளிச்சம் தரணும். ஆனா நாம எப்படி இருக்கோம்? நமக்கு குளிர் காஞ்சா போதும், மத்தவன் வீடு வெந்தா என்னன்னு இருக்கோம். இந்த மனநிலைதான் அதர்மத்தோட ஊற்றுக்கண். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் கேளுங்க. ரோட்ல ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. ஒருத்தன் அடிபட்டு துடிக்கிறான். நீங்க ஒரு முக்கியமான மீட்டிங்க்கு அவசரமா போய்கிட்டு இருக்கீங்க. இப்போ அந்த மீட்டிங்க்கு போறது உங்க வேலையா இருக்கலாம், உங்க கடமையா இருக்கலாம். ஆனா அங்க அடிபட்டு கிடக்கிற மனுஷனுக்கு உதவி செய்யறதுதான் அந்த நேரத்துக்கான தர்மம். மீட்டிங் போனா காசு வரும், ஆனா அந்த உயிரை காப்பாத்தினா வர்ற அந்த திருப்தி இருக்கு பாருங்க, அதுதான் தர்மத்தோட ஊதியம். இன்னொரு பக்கம் தர்மம்ங்கிற பெயர்ல நாம செய்யற தியாகங்கள் சில நேரங்கள்ல வெறும் ஈகோவோட வெளிப்பாடா இருக்கு. நான் எவ்வளவு தியாகம் பண்ணிருக்கேன் தெரியுமான்னு மார்தட்டிக்கிறது தர்மம் கிடையாது. செஞ்சதை சொல்லிக்கிட்டே இருந்தா அந்த தர்மத்தோட பலம் அழிஞ்சு போயிடும். வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்றது சும்மா கிடையாது. ஏன்னா நீங்க ஒருத்தருக்கு உதவி செய்யும் போது உங்க மனசுல நான் உயர்ந்தவன் அவன் தாழ்ந்தவங்கிற எண்ணம் வந்துட்டாலே அது அங்கேயே அதர்மமா மாறிடுது. உதவி வாங்குறவனோட சுயமரியாதையை சிதைக்காம செய்யறதுதான் உண்மையான தர்மம். நம்ம வாழ்க்கையில வர்ற கஷ்டங்கள் எல்லாம் எதுக்கு தெரியுமா? நாம தர்மத்தோட பாதையில இருக்கோமா இல்லையான்னு செக் பண்றதுக்கு தான். ஒரு மனுஷன் நல்லா இருக்கும்போது தர்மம் பேசுறது ரொம்ப லேசி. ஆனா அடிபட்டு மிதிபட்டு ஒண்ணுமில்லாம நிக்கும்போது நான் தர்மத்தை விடமாட்டேன்னு நிக்கிறான் பாருங்க, அவன்தான் நிஜமான வீரன். அவனுக்குத்தான் அந்த பரம்பொருள் துணை நிக்கும். நாம நினைக்கிறோம் தர்மமா வாடுறவங்க தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அதர்மம் பண்றவங்க ஜாலியா இருக்காங்கன்னு. இது வெறும் மேலோட்டமான பார்வை. வெளியே சிரிச்சுக்கிட்டு திரியிற பல பேரோட உள்ளுக்குள்ள போய் பாத்தீங்கன்னா நரகமே இருக்கும். நிம்மதியான தூக்கம் அவங்களுக்கு இருக்காது. ஆனா தர்மத்தோட வழியில நடக்கிறவனுக்கு மனசுல ஒரு அமைதி இருக்கும். அந்த அமைதிதான் சொர்க்கம். பகவத்கீதை தெளிவா சொல்லுது, தர்மம் சரணம் கச்சாமின்னு. தர்மத்தை நீங்க காப்பாத்தினா தர்மம் உங்களை காப்பாத்தும். இது எதுவும் மேஜிக் கிடையாது, இது ஒரு சிம்பிள் லாஜிக். நீங்க உலகத்துக்கு எதை கொடுக்கறீங்களோ அதுதான் உங்களுக்கு திரும்ப வரும். நீங்க அன்பையும் நீதியையும் விதைச்சா உங்க வாழ்க்கையில அதுவே அறுவடையாகும். நீங்க ஏமாத்துறதையும் வஞ்சகத்தையும் விதைச்சா ஒரு நாள் அதுவே உங்களை வந்து தாக்கும்.
அப்போ போய் கடவுளே எனக்கு ஏன் இப்படி நடக்குதுன்னு கேட்கறதுல அர்த்தமே இல்ல. நீங்க போட்ட விதை அப்படி. வாழ்க்கைங்கிறது ஒரு பரமபத விளையாட்டு மாதிரி. தர்மம்ங்கிறது ஏணி, அதர்மம்ங்கிறது பாம்பு. ஒரு தப்பு பண்ணா சரசரன்னு கீழே இறங்கிடுவீங்க. ஆனா ஒரு தர்மமான காரியம் பண்ணா மெதுவா மேலே ஏறுவீங்க. சில நேரங்கள்ல பாம்பு கடிக்கிற மாதிரி தோணும். ஆனா அந்த ஏணி உங்களை எங்கேயோ கொண்டு போய் சேர்க்கும். இந்த ரகசியத்தை புரிஞ்சுக்கிட்டவன் வாழ்க்கையில எதை பத்தியும் கவலைப்பட மாட்டான். அவனுக்கு தெரியும் தன்னோட பாதை சரியானதுன்னு. அந்த தெளிவுதான் ஞானம். இப்போ ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வருவோம். சரி, தர்மம் அதர்மம் ஓரளவுக்கு விளங்குது. ஆனா இந்த சுதர்மம்ங்கிறது என்ன? இதுதான் அர்ஜுனனை கிருஷ்ணர் பார்த்து கேட்ட கேள்வி. நீ யாரு? உன் இயல்பு என்ன? நீங்க ஒரு எழுத்தாளரா இருக்கலாம், ஒரு டாக்டரா இருக்கலாம், இல்ல ஒரு சாதாரண கூலி தொழிலாளியா இருக்கலாம். உங்க வேலைய நீங்க எவ்வளவு நேர்மையா அர்ப்பணிப்போட செய்றீங்களோ அதுதான் உங்களுக்கான தர்மம். அடுத்தவனோட வேலைய நீங்க காப்பி அடிக்கிறதும் அவனோட வாழ்க்கைய வாழ முயற்சி பண்றதும் ஒரு விதமான சுதர்ம மீறல். நீங்க நீங்களா இருக்கிறது தான் ஆன்மீகத்தோட முதல் படி. சுதர்மம்ங்கிறது உங்க ஆத்மாவோட குரல். அந்த தாகம் உங்களுக்குள்ள இருக்கும். சில பேருக்கு பாட்டு பாடுறது பிடிக்கும். ஆனா வீட்ல சொன்னாங்கன்னு இன்ஜினியரா இருப்பாங்க. இப்போ அவங்க ஒரு நல்ல இன்ஜினியரா இருக்க முடியாம பாட்டு பாடுறதையும் விட்டுட்டு தவிப்பாங்க. இது அவங்களுக்கான அதர்மம். ஏன்னா அவங்களோட உண்மையான திறமை அங்க முடங்கி கிடக்கு. உங்க திறமையை இந்த உலகத்துக்கு பயனுள்ளதா மாத்துறதுதான் உங்களோட தர்மம். அது சின்னதோ பெருசோ அது முக்கியமில்ல. அந்த வேலையில நீங்க உங்களை எவ்வளவு கரைச்சிக்கிறீங்கிறது தான் முக்கியம். நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, செய்வன திருந்த செய்னு. அதுதான் சுதர்மம். ஒரு ரோட்டை கூட்டுறவன் கூட அந்த வேலைய தெய்வமா நினைச்சு செஞ்சா அது ஒரு பெரிய யாகத்துக்கு சமம். ஆனா ஒரு பெரிய பதவியில இருக்கிறவன் லஞ்சமும் ஊழலும் செஞ்சா அவன் பண்றது மகா அதர்மம். சுதர்மம்ங்கிறது உங்க பதவிக்கோ அந்தஸ்துக்கோ சம்பந்தப்பட்டது இல்ல. அது உங்களோட பொறுப்புணர்வுக்கு சம்பந்தப்பட்டது. உங்க கடமையிலிருந்து நீங்க நழுவுல ஒவ்வொரு நிமிஷமும் நீங்க அதர்மத்தோட கைக்கூலியா மாறிக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். இந்த வாழ்க்கைங்கிறது ஒரு பெரிய வாய்ப்பு. எது சரி எது தப்புன்னு பிரிச்சு பார்த்து உங்களோட சரியான பாதையை தேர்ந்தெடுக்க கிடைச்ச வாய்ப்பு. இதுல குழப்பம் வர்றது சகஜம்தான். ஆனா அந்த குழப்பத்திலேயே நின்னுடக்கூடாது. இருட்டுல நடக்கும்போது ஒரு சின்ன மெழுகுவர்த்தி வெளிச்சம் போதும் அடுத்த அடியை எடுத்து வைக்க. அதே மாதிரிதான் இந்த தர்மம்ங்கிற வெளிச்சம். மொத்த பாதையும் தெரியணும்னு அவசியம் இல்ல. அடுத்த அடி எடுத்து வைக்கிற வெளிச்சம் உங்ககிட்ட இருந்தா போதும். அந்த வெளிச்சம் உங்க மனசாட்சி தான். அதை எப்போதும் அணையாம பார்த்துக்கோங்க. வாழ்க்கையில நாம எவ்வளவோ வேஷங்கள் போடுறோம். வீட்டுக்கு ஒரு முகம், வெளி உலகத்துக்கு ஒரு முகம், வேலை செய்யற இடத்துல ஒரு முகம்னு நாமளே நம்மள தொலைச்சிட்டு நிக்கிறோம். ஆனா இந்த எல்லா வேஷத்தையும் கழட்டி வச்சுட்டு கண்ணாடி முன்னாடி நிக்கும்போது அங்க ஒரு உருவம் தெரியுமே, அதுக்கு தெரியும் நீங்க யாருன்னு. அந்த உருவத்தோட குரல் இருக்கு பாருங்க, அதுதான் சுதர்மம். தர்மம்ங்கிறது பொதுவானது. ஆனா சுதர்மம்ங்கிறது உங்களோட கைரேகை மாதிரி தனித்துவமானது. கிருஷ்ணர் அர்ஜுனன் கிட்ட சொல்றப்போ ஒரு விஷயத்த ரொம்ப ஆணித்தரமா சொல்றார். மத்தவங்களோட தர்மத்தை நீ ரொம்ப பிரமாதமா செய்யறத விட உன்னோட சொந்த தர்மத்தை, சுதர்மத்தை கொஞ்சம் சுமாராவே செஞ்சாலும் அதுதான் உனக்கு உன்னதமானதுன்னு. இத கேட்கும்போது நமக்கு கொஞ்சம் தலை சுத்துற மாதிரி இருக்கும். என்னடா இது, பெஸ்டா பண்ணணும்னு சொல்லாம இப்படி சொல்றாரேன்னு தோணும். ஆனா இதோட ஆழம் ரொம்ப பெருசு. இன்னைக்கு நாம படுற முக்கால்வாசி நிம்மதி இல்லாமைக்கு காரணம் நாம அடுத்தவனோட வாழ்க்கைய வாழ முயற்சி பண்றதுதான். உங்க பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு பெரிய பிசினஸ் பண்ணி சம்பாதிக்கிறான்னு வச்சுக்கோங்க. அத பார்த்துட்டு உங்க இயல்புக்கு மாறா நீங்களும் அந்த பிசினஸ்குள்ள குதிச்சா அங்க வர்றது லாபம் கிடையாது, நரகம். ஏன்னா அவனோட சுதர்மம் அது. அவனோட மூளை அந்த மாதிரி டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. ஆனா உங்க சுதர்மம் ஒருவேளை ஒரு தோட்டக்காரனா இருக்கிறதோ இல்ல ஒரு ஆசிரியரா இருக்கிறதோ இருக்கலாம். உங்க இயல்புக்கு எதிரா நீங்க எந்த காரியத்தை செஞ்சாலும் அது உங்க ஆன்மாவுக்கு செய்யற துரோகம். அந்த துரோகத்துக்கு பேருதான் ஆன்மீக ரீதியிலான அதர்மம். சுதர்மம்ங்கிறது ஒரு மனுஷனோட டிஎன்ஏ மாதிரி. ஒரு புலிக்கு பசிச்சா அது புல்ல தின்னாது, அது வேட்டையாடும். அதுக்காக புலிய பாவம்னு சொல்ல முடியுமா? அது அதோட தர்மம். அதே மாதிரி ஒரு பசுமாடு புல்ல தின்னுட்டு பால் கொடுக்குது, அது அதோட தர்மம். புலி மாடு மாதிரி மாறணும்னு நினைச்சாலோ மாடு புலி மாதிரி வேட்டையாடணும்னு நினைச்சாலோ அந்த இயற்கை அங்க சிதைஞ்சு போயிடும். மனுஷங்க நாம மட்டும்தான் இந்த இயற்கையோட விதியை மீறி மத்தவங்கள மாதிரி மாறணும்னு ஆசைப்பட்டு நம்ம நிம்மதிய தொலைச்சிக்கிறோம். உங்க சுதர்மத்தை நீங்க கண்டுபிடிக்காத வரைக்கும் நீங்க எத்தனை கோடி சம்பாதிச்சாலும் உங்க மனசுல ஒரு வெற்றிடம் இருந்துகிட்டே இருக்கும். இந்த சுதர்மத்தை எப்படி தெரிஞ்சுக்கிறது? அது ஒண்ணும் பெரிய வித்தை கிடையாது. எந்த ஒரு வேலையை செய்யும் போது நீங்க நேரத்தையே மறந்து போறீங்களோ, எந்த ஒரு வேலையை செய்யும் போது உங்களுக்கு களைப்பே தெரியலையோ, எந்த ஒரு வேலையை செய்யும் போது நீங்க நீங்களா இருக்கீங்களோ அதுதான் உங்களோட சுதர்மம். அர்ஜுனன் ஒரு வில்வித்தைக்காரன். அவனோட கடமை அநியாயத்தை தட்டி கேட்கிறது. அவன் போய் எனக்கு ரத்தம் பார்க்க பிடிக்கல, நான் ஒரு சாமியாரா போயிடுறேன்னு சொன்னது அவனோட கருணை கிடையாது, அது அவனோட கோழைத்தனம். அந்த நேரத்துல அவன் வில்லெடுத்து போராடுறதுதான் அவனோட சுதர்மம். நாமளும் பல நேரங்கள்ல நம்ம பொறுப்புகள்ல இருந்து ஓடி போறதுக்கு நல்லவன்கிற முகமூடிய போட்டுக்கிறோம். நான் ரொம்ப அமைதியானவன், எனக்கு சண்டை பிடிக்காதுன்னு சொல்லி ஒரு அநியாயத்தை வேடிக்கை பார்த்தா நீங்க நல்லவன் கிடையாது, உங்க சுதர்மத்திலிருந்து நவுழ்ற ஒரு ஏமாற்றுக்காரன்.
நம்ம ஊர்ல ஒரு பழமொழி உண்டு, விளையும் பயிர் முளையிலேயே தெரியும்னு. உங்களோட அந்த தனித்துவம் சின்ன வயசுலயே உங்ககிட்ட இருக்கும். ஆனா இந்த சமூகம் என்ன பண்ணும் தெரியுமா? ஒரு பெரிய ரோலர் போட்டு அதை சமப்படுத்தி உங்களை ஒரு பொதுவான அச்சுல வார்க்க பார்க்கும். எல்லாரும் இன்ஜினியர் ஆகணும், எல்லாரும் டாக்டர் ஆகணும்னு ஒரு வெறிய உண்டாக்கி நம்ம கிட்ட இருக்கிற அந்த அபூர்வமான திறமைகளை எல்லாம் குழி தோண்டி புதைச்சிடும். ஒரு சிற்பி கல்லுக்குள்ள இருக்கிற சிலைய கொண்டு வர்ற மாதிரி உங்க சுதர்மத்தை நீங்க தான் தேடி எடுக்கணும். மத்தவங்க உங்க மேல சுமத்தின எதிர்பார்ப்புகளை உதறி தள்ளிட்டு உங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த ஆசைய, அந்த திறமைய அடையாளம் கண்டுக்கோங்க. அதுதான் நீங்க இந்த உலகத்துக்கு செய்யற உண்மையான கைமாறு. சில பேர் கேட்பாங்க, சரிங்க, என் சுதர்மம் படி நான் வாழ்ந்தா எனக்கு காசு வருமா, என் குடும்பத்தை எப்படி காப்பாத்துவேன்னு. இங்கதான் நம்ம நம்பிக்கை ஆட்டம் காணுது. ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, ஒரு மீனுக்கு நீந்த தெரிஞ்சா அதுக்கு தேவையான இரை தேடுற வழியும் அந்த தண்ணிக்குள்ளேயே இருக்கும். நீங்க உங்களுக்கான சரியான பாதையில சுதர்மத்துல நடக்க ஆரம்பிச்சா இந்த மொத்த பிரபஞ்சமே உங்களுக்கு துணையா நிக்கும். ஏன்னா நீங்க இப்போ படைப்போட ஒரு அங்கமா மாறிட்டீங்க. நீங்க உழைக்கல, நீங்க கொண்டாடுறீங்க. ஒரு மனுஷன் தான் வேலைய கொண்டாட்டமா செய்யும் போது அங்க தரம் இருக்கும், அங்க உண்மை இருக்கும். எங்க உண்மை இருக்கோ அங்க லக்ஷ்மி கடாட்சம் தானா வந்து சேரும். நாம ஏதோ ஒரு கடமைக்காக ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனா அந்த ஓட்டத்துல ஒரு ஜீவன் இல்ல. மெஷின் மாதிரி எந்திரிச்சு மெஷின் மாதிரி வேலை செஞ்சுட்டு வர்றோம். இதனாலதான் நமக்கு ஸ்ட்ரெஸ், பிபி எல்லாம் வருது. ஆனா உங்க சுதர்மத்துல நீங்க இருந்தா எவ்வளவு வேலை செஞ்சாலும் உங்களுக்கு ஒரு உத்வேகம் இருக்கும். ஒரு தாய் தன் குழந்தைய கவனிச்சுக்கிறது அவளோட சுதர்மம். அந்த வேலையில அவளுக்கு எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் ஒரு சின்ன சிரிப்புல எல்லாம் பறந்து போயிடும். அதே மாதிரிதான் உங்க வாழ்க்கையும் மாறணும். உங்க தொழில், உங்க குடும்பம், உங்க உறவுகள், இது எல்லாத்துலயும் உங்க சுதர்மம் என்னன்னு பாருங்க. சில நேரங்கள்ல சுதர்மம்ங்கிறது ரொம்ப கசப்பானதா கூட இருக்கலாம். மகாபாரதத்துல கர்ணன் எடுத்துக்குவோம். அவனோட சுதர்மம் நண்பனுக்கு விசுவாசமா இருக்கிறது. அந்த விசுவாசத்துக்காக அவன் அதர்மத்தோட பக்கம் நிக்க வேண்டியதா போச்சு. இது ஒரு பெரிய தர்ம சங்கடம். ஆனா அவன் கடைசி வரைக்கும் அந்த விசுவாசத்தை விடல. அதனாலதான் இன்னைக்கும் கர்ணன் ஒரு மாவீரனா, கொடைவள்ளலா கொண்டாடப்படுறான். தர்மம்ங்கிறது வெள்ளையும் கருப்புமா மட்டும் இருக்காது. அதுக்கு நடுவுல எவ்வளவோ சாம்பல் நிறங்கள், ஷேட்ஸ் ஆஃப் கிரே இருக்கு. ஆனா உங்க மனசாட்சிக்கு துரோகம் செய்யாம நீங்க எடுக்கிற முடிவுதான் உங்களை உசத்தி வைக்கும். நம்ம வாழ்க்கையில வர்ற ஒவ்வொரு மனுஷனும் ஒரு பாடம் சொல்லிக் கொடுக்க வர்றாங்க. உங்க சுதர்மத்தை பரிசோதிக்கிறதுக்காகவே சில பேர் வருவாங்க. உங்களை உசுப்பேத்தி விட்டு அதர்ம பாதைக்கு இழுப்பாங்க. மச்சான், இதெல்லாம் தப்பில்லடா, எல்லாரும் பண்றதுதான் கூப்பிடுவாங்க. அப்போ நீங்க நிக்கிற அந்த உறுதிதான் உங்களோட ஆன்மீக பலம். எல்லாரும் பண்றாங்கிறதுக்காக ஒரு தப்பு சரியாயிடாதுன்னு உங்களால சொல்ல முடிஞ்சா நீங்க உங்க சுதர்மத்தோட பிடியில பலமா இருக்கீங்கன்னு அர்த்தம். சுதர்மம்ங்கிறது ஒரு தனி வழி பாதை. அங்க கூட்டம் இருக்காது, ஆனா அமைதி இருக்கும். கடவுள் அர்ஜுனன் கிட்ட விஸ்வரூபம் காமிச்சது எதுக்கு தெரியுமா? நீ ஒரு கருவிதான், நடக்கிறதெல்லாம் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது. நீ உன் வேலைய, சுதர்மத்தை மட்டும் ஒழுங்கா செய்யு சொல்றதுக்குதான். நாம என்ன நினைக்கிறோம்னா, நாம தான் இந்த உலகத்தை ஆட்டி படைக்கிறோம்னு. இந்த ஈகோ தான் நம்மள அதர்மத்துல தள்ளுது. நான் அப்படிங்கிற அந்த ஆணவத்தை விட்டுட்டு இது என் கடமை, இதை நான் சரியா செய்யறேங்கிற சரணாகதி நிலைக்கு வந்துட்டா அங்கதான் சுதர்மம் முழுமையடையுது. எப்போ ஒருத்தன் பலனை எதிர்பார்க்காம தன் கடமையை செய்யறானோ அவன் கர்மாவோட பிடியிலிருந்து விடுபடுறான். சுதர்மம்ங்கிறது உங்களுக்கான ஒரு பாதுகாப்பு வளையம். அதை தாண்டி நீங்க வெளியே போகும்போதுதான் நீங்க பலவீனமாகறீங்க. அடுத்தவனை பார்த்து பொறாமப்படுறது, மத்தவங்க வாழ்ற மாதிரி வாழணும்னு ஆசைப்படுறது, இதெல்லாம் அந்த வளையத்தை உடைக்கிற வேலைகள். உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு இந்த உலகத்துக்கு என்ன நல்லது செய்ய முடியும்னு யோசிங்க. உங்ககிட்ட இருக்கிற ஒரு சின்ன புன்னகை கூட ஒருத்தருக்கு தர்மமா இருக்கலாம். உங்ககிட்ட இருக்கிற ஒரு சின்ன ஆறுதல் வார்த்தை ஒருத்தரை தற்கொலையிலிருந்து காப்பாத்தலாம். இதெல்லாம் கூட சுதர்மத்தோட வெளிப்பாடுகள் தான். வாழ்க்கைங்கிறது ஒரு பரீட்சை மாதிரி இல்ல, அது ஒரு நடனம் மாதிரி. நடனத்துல ஒரு தாளம் இருக்கு, ஒரு லயம் இருக்கு. அந்த லயம் தான் சுதர்மம். அந்த தாளத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க ஆடுனா அந்த ஆட்டம் ரசிக்கப்படும். தாளம் தப்புனா அது வெறும் குதியாட்டமா போயிடும். உங்க வாழ்க்கையோட தாளத்தை கண்டுபிடிங்க. மத்தவங்க பாடுற பாட்டுக்கு நீங்க ஆடாதீங்க. உங்க உள்ளுக்குள்ள ஒரு பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கு, அதை கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. அந்த பாட்டு தான் உங்களை மோட்சத்துக்கு கூட்டிட்டு போகும். இந்த உலகத்துல பிறக்கிற எல்லா உயிருக்கும் ஒரு நோக்கம் இருக்கு. அந்த நோக்கத்தை சரியா நிறைவேற்றுறது தான் உண்மையான வழிபாடு. கோயிலுக்கு போய் தேங்காய் உடைக்கிறத விட உங்க சுதர்மத்தை சரியா செய்யறது தான் கடவுளுக்கு ரொம்ப பிடிக்கும். கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதேங்கிற அந்த ஒத்த வரிக்குள்ளதான் மொத்த பிரபஞ்ச ரகசியமும் அடங்கியிருக்கு. இதை புரிஞ்சுக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சா அப்புறம் பயம்ங்கிறது உங்க நிழல கூட நெருங்காது. வாழ்க்கையில நாம செய்யற ஒவ்வொரு தப்புக்கும் பின்னாடி ஒரு சின்ன ஆசை ஒளிஞ்சுகிட்டு இருக்கும். அந்த ஆசை தான் மெதுவா வளர்ந்து நம்ம கண்ணை மறைச்சு அதர்மத்தோட பாதையில நம்மள தள்ளி விடுது. ஆசைப்படுறது தப்பு கிடையாது. ஆனா அந்த ஆசை மத்தவங்களோட நிம்மதியை திருடுறதா இருந்தாலோ இல்ல உங்களோட சுதர்மத்தை மறக்கடிக்கிறதா இருந்தாலோ அதுதான் அழிவுக்கு ஆரம்பம். பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்றார், ஆசையிலிருந்து கோபம் பிறக்குது, கோபத்திலிருந்து மயக்கம் பிறக்குது, மயக்கத்திலிருந்து அறிவு அழியுதுன்னு. இது ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி. ஒரு சின்ன பொறி எப்படி ஒரு பெரிய காட்டையே எரிச்சு சாம்பலாக்குமோ அதே மாதிரி ஒரு சின்ன அதர்மமான ஆசை உங்க மொத்த வாழ்க்கையையும் செதைச்சிடும். நம்ம ஊர்ல ஒரு பழமொழி உண்டு, ஆசை 60 நாள், மோகம் 30 நாள்னு. நாம எதையோ வேணும்னு பிடிவாதம் பிடிச்சு அதர்மமான வழியில போராடி பெத்துக்கிறோம்.
ஆனா அதை பெத்துக்கிட்டு கொஞ்ச நாள்லயே அதோட மதிப்பு நமக்கு தெரியாம போயிடும். ஒரு காரை வாங்கணும்னு ஆசைப்பட்டு அதுக்காக ஆபீஸ்ல லஞ்சம் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த கார்ல நீங்க உட்காரும் போது உங்க மனசாட்சி உங்களை உழுக்காதா? ரோட்ல போறப்ப ஒரு போலீஸ பார்த்தா கூட உங்க நெஞ்சு படபடக்கும். இப்போ அந்த கார் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குதா இல்ல பயத்தை கொடுக்குதா? தர்மத்தை மீறி நீங்க அனுபவிக்கிற எந்த ஒரு சுகமும் பின்னாடி ஒரு பெரிய வலியை கொண்டு வந்துதான் தீரும். அதர்மங்கிறது ரொம்ப வசீகரமா இருக்கும். அது ஒரு மாய பிசாசு மாதிரி. ஆரம்பத்துல உங்களுக்கு எல்லாத்தையும் வாரி வாரி கொடுக்கற மாதிரி நடிக்கும். பரவாயில்ல மச்சான், ஒரு தடவை தானே, யாருக்கு தெரிய போகுதுன்னு உங்க காதுக்குள்ள ஒரு குரல் கேட்கும். அந்த தற்காலிக லாபத்துக்காக நாம நம்மளோட பல வருஷ உழைப்பையும் நேர்மையையும் வித்துடுறோம். ஆனா ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த பிரபஞ்சத்தோட கணக்குல இருந்து நீங்க தப்பிக்கவே முடியாது. நீங்க போடுற ஒவ்வொரு தப்பான அடியும் உங்களோட கர்ம கணக்குல பதிவாகிக்கிட்டே இருக்கு. அந்த பலனை நீங்க அனுபவிச்சே ஆகணும். நம்ம வாழ்க்கையில ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, மத்தவங்களை ஏமாத்திட்டோன்னு நாம சந்தோஷப்படுறோம். ஆனா நிஜத்துல நாம நம்மளையே தான் ஏமாத்திக்கிறோம். ஏன்னா நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த பரமாத்மாவுக்கு எல்லாம் தெரியும். அவருக்கு நீங்க கணக்கு சொல்லியே ஆகணும். அதர்மம் பண்ணி சேர்த்த காசு உங்க பிள்ளைகளுக்கோ இல்ல உங்களுக்கோ ஒரு காலத்துல நோயாவோ இல்ல மன கஷ்டமாவோ வந்து சேரும்போதுதான் அதோட வீரியம் புரியும். அன்னைக்கு நான் அப்படி பண்ணாம இருந்திருக்கலாம்னு வருத்தப்படுறதுல அப்போ எந்த பிரயோஜனமும் இல்ல. தர்மம்ங்கிறது ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி. நீங்க இப்போ கட்டுற அந்த நேர்மை உங்க கஷ்ட காலத்துல உங்களை காப்பாட்டும். சரி, இப்போ ஒரு சந்தேகம் வரும். சுத்தி இருக்கிற எல்லாரும் ஊழல் பண்றாங்க, எல்லாரும் ஏமாத்துறாங்க, நான் மட்டும் ஏன் நல்லவனா இருக்கணும் அப்படின்னு. இதுதான் கலியுகத்தோட சாபம். கெட்டது செய்யறவன் செல்வாக்கா இருக்கிற மாதிரி ஒரு மாய தோற்றத்தை இந்த உலகம் உருவாக்கும். ஆனா ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு மரம் எவ்வளவு பெருசா வளர்ந்தாலும் அதோட வேர் அழுகி போயிருந்தா அது ஒரு சின்ன காத்துக்கே விழுந்துடும். அதர்மத்தோட பலத்துல நிக்கிறவங்க அந்த அழுகி போன மரம் மாதிரிதான். அவங்களுக்கு வெளியே கெத்து இருக்கலாம், ஆனா உள்ளுக்குள்ள எப்போதும் ஒரு நடுக்கம் இருக்கும். தர்மத்தோட பாதையில நிக்கிறவன் ஒரு சின்ன செடி மாதிரி இருக்கலாம், ஆனா அவனோட வேர் ரொம்ப ஆழமானது. எவ்வளவு பெரிய புயல் வந்தாலும் அவன் அசைய மாட்டான். இந்த ஆசைங்கிற வலைய அறுக்கிறதுக்கு ஒரே வழி பற்றற்ற நிலை. இதுக்காக நீங்க காட்டுக்கு தவம் பண்ண போக வேணாம். நீங்க செய்யற வேலையில ஒரு தெளிவு இருக்கணும். இந்த வேலையை நான் சரியா செய்யறேன், இதுல வர்ற லாபம் கடவுள் கொடுத்தது, வராம போறது என் தலைவிதின்னு ஒரு பக்குவம் வரணும். எப்போ நீங்க ஒரு விஷயத்து மேல அதீதமா ஆசைப்படாம உங்களோட கடமைய, அதாவது சுதர்மத்தை மட்டும் பாக்குறீங்களோ, அப்போ அதர்மம் உங்களை நெருங்கவே நெருங்காது. அர்ஜுனன் கிட்ட கிருஷ்ணர் சொன்னதும் இதத்தான். நீ போர்க்களத்துல நிக்கிற, உன் வேலை போர் புரியறது. நீ ஜெயிப்பியா தோப்பியான்னு யோசிக்காத, அது உன் வேலை இல்ல. நீ வில் எடுத்து போராடு, அவ்வளவுதான். நம்ம வாழ்க்கையில வர்ற கவலைகள் எல்லாம் எதுக்கு தெரியுமா? நாம முடிவுகளை நம்ம கையில வச்சுக்கணும்னு நினைக்கிறோம். நான் நினைச்சதுதான் நடக்கணும், நான் ஆசைப்பட்டதுதான் கிடைக்கணும்னு அடம் பிடிக்கிறோம். இந்த அடம் தான் அதர்மத்துக்கு வாசலை திறந்து வைக்குது. ஒருத்தர் முன்னுக்கு வர்றதை பார்த்து பொறாமப்படுறதும் ஒரு விதமான அதர்மம் தான். அவன் என்ன செஞ்சான், அவனுக்கு ஏன் கிடைச்சதுன்னு யோசிச்சு நம்ம நேரத்தை வீணாக்கிறத விட நம்ம பாதையில நாம எவ்வளவு சரியா இருக்கும்னு பார்க்கணும். தர்மம்ங்கிறது ஒரு கண்ணாடி மாதிரி. நீங்க அதை எப்படி பாக்குறீங்களோ அப்படிதான் அது உங்களை பார்க்கும். நீங்க ஒருத்தருக்கு துரோகம் பண்ணிட்டு மத்தவங்க உங்களுக்கு உண்மையா இருக்கணும்னு எதிர்பார்க்க முடியாது. செய்வினை செய்வானை தாக்கும்னு சும்மாவா சொன்னாங்க? நீங்க வீசுற பந்து செவுத்துல பட்டு உங்ககிட்டயே திரும்ப வர்ற மாதிரி நீங்க செய்யற ஒவ்வொரு அதர்மமும் ஒரு நாள் உங்ககிட்டயே திரும்பி வரும். அப்போ அதை தாங்குற சக்தி உங்களுக்கு இருக்காது. அதனாலதான் முன்னோர்கள் சொன்னாங்க, பழிபாவத்துக்கு அஞ்சுன்னு. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில தர்மமா வாழ்றதுங்கிறது நெருப்புல நடக்கிற மாதிரிதான். ஆனா அந்த நெருப்பு உங்களை சுத்தப்படுத்தும். உங்ககிட்ட இருக்கிற தேவையில்லாத அழுக்குகள் எல்லாம் அது எரிச்சிடும். நீங்க ஒரு தூய தங்கமா வெளியே வருவீங்க. தர்மத்தோட பலன் உடனே தெரியாது, ஆனா அது நிலையானது. அதர்மத்தோட பலன் உடனே தெரியும், ஆனா அது ஒரு நீர்க்குமிழி மாதிரி. இப்போ நீங்க எதை தேர்ந்தெடுக்க போறீங்க? ஒரு நிமிஷ நேர சந்தோஷமா இல்ல காலத்துக்கும் நிலைச்சு நிக்கிற நிம்மதியா? உங்க மனசுல ஒரு சின்ன சலனம் வரும்போதெல்லாம் பகவத்கீதையை நினைச்சுக்கோங்க. கிருஷ்ணர் அங்க ஒரு சாரதியா மட்டும் இல்ல, ஒரு ஆசானா நிக்கிறார். உங்களை வழி நடத்த தயாரா இருக்கார். ஆனா நீங்க அந்த தேர்ல உட்கார்ந்து அவர் சொல்றத கேட்க தயாரா இருக்கீங்களா? உங்க ஈகோவையும் ஆசையையும் கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு எது தர்மம்னு உங்க உள்ளத்துல கேட்டீங்கன்னா அங்க ஒரு தெளிவான பதில் கிடைக்கும். அந்த பதில் தான் உங்க வாழ்க்கைய மாத்த போற மந்திரம். வாழ்க்கையில பல நேரங்கள்ல நாம என்ன நினைக்கிறோம்னா, நாம பண்ற தப்பு யாருக்கும் தெரியாது, நாம அப்படியே அமுக்கிட்டு போயிடலாம்னு. ஆனா இந்த பிரபஞ்சத்துல ஒரு பெரிய சிசிடிவி கேமரா ஓடிக்கிட்டே இருக்கு. அதுக்கு பேரு தான் கர்மா. நீங்க ஒருத்தருக்கு தெரியாம ஒரு சின்ன அநியாயம் பண்ணா கூட அது அந்த அண்ட வெளியில ஒரு அதிர்வா பதிவாகிறது. கிருஷ்ணர் கீதையில கர்மாவை பத்தி பேசும்போது கர்மன் ஏ வாதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன அப்படின்னு ஒரு ஸ்லோகத்தை சொல்வாரு. இதுக்கு அர்த்தம் என்னன்னா, நீ உன் வேலையை செய்ய மட்டும்தான் அதிகாரம் படைச்சவன், அதோட பலன்ல உனக்கு எந்த பங்கும் இல்லைங்கிறது தான். இது கேட்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் இதுதான் யதார்த்தமான உண்மை. நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, அரசன் அன்று கொல்வான், தெய்வம் நின்று கொல்லும்னு. இந்த நின்று கொல்லுதல் அப்படிங்கிறது என்ன தெரியுமா? அதுதான் கர்மாவோட வேலை. கர்மாங்கிறது ஏதோ ஒரு சாபம் கிடையாது, அது ஒரு ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன். நீங்க ஒரு பந்த செவுத்துல அடிச்சா அது எப்படி உங்க முகத்துக்கே திரும்பி வருமோ, அதே மாதிரிதான் நீங்க உலகத்துக்கு கொடுக்கற ஒவ்வொன்னும் உங்களுக்கே வந்து சேரும். தர்மம்ங்கிற பாதையை விட்டு நீங்க விலகி ஒரு அதர்மமான காரியத்தை செஞ்சு அதுல ஒரு பெரிய லாபத்தை அடைஞ்சா அது லாபம் கிடையாது, அது ஒரு கடனை நீங்க வாங்குறீங்கன்னு அர்த்தம். அந்த பணமோ இல்ல அந்த புகழோ வட்டியும் முதலுமா உங்ககிட்ட இருந்து ஒரு நாள் வசூலிக்கப்படும். நாம செய்யற செயல்களை 3 வகையா பிரிக்கலாம். ஒன்னு சஞ்சித கர்மா, இன்னொன்னு பிராரப்த கர்மா,
மூணாவது ஆகாமிய கர்மா. இதெல்லாம் ஏதோ சமஸ்கிருத வார்த்தையா பார்க்காதீங்க. இது உங்க வாழ்க்கையோட பேங்க் அக்கவுண்ட் ஸ்டேட்மெண்ட். நீங்க போன பிறவியில பண்ணது, இந்த பிறவியில அனுபவிக்க போறது, இப்போ நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுன்னு இது ஒரு பெரிய சங்கிலி தொடர். நீங்க தர்மத்தோட வழியில நடக்கும்போது இந்த சங்கிலியோட பிடி தளர ஆரம்பிக்கும். அதர்மத்துல மூழ்கும்போது அந்த சங்கிலி உங்களை இன்னும் இறுக்கமா கட்டி போடும். நம்ம வாழ்க்கையில வர்ற கஷ்டங்களை நினைச்சு நாம ஏன் வருத்தப்படுறோம்? நான் யாருக்கும் எந்த தப்பும் பண்ணலையே, எனக்கு ஏன் இப்படி நடக்குதுன்னு கேக்குறோம். ஆனா உங்க அறிவுக்கு தெரிஞ்ச இந்த சின்ன வட்டத்துக்குள்ள மட்டும்தான் நீங்க யோசிக்கிறீங்க. ஒருவேளை நீங்க செஞ்ச ஏதோ ஒரு சின்ன அதர்மம் இப்ப ஒரு பெரிய பிரச்சனையா வந்து நிக்குதுன்னா அதை தைரியமா எதிர்கொள்றதுதான் தர்மம். அதை விட்டுட்டு கடவுளை குறை சொல்றதுல ஒரு பிரயோஜனமும் இல்ல. ஒரு செடிக்கு நீங்க விஷத்தை ஊத்திட்டு அதுல வர்ற பழம் இனிப்பா இருக்கணும்னு ஆசைப்படுறது எவ்வளவு முட்டாள்தனமோ, அதே மாதிரிதான் அதர்மமான வாழ்க்கைய வாழ்ந்துட்டு நிம்மதியை எதிர்பார்க்கிறதும். கிருஷ்ணர் அர்ஜுனன் கிட்ட சொல்றாரு, அர்ஜுனா, நீ எதை பத்தியும் கவலைப்படாத, உன்னோட வேலைய மட்டும் செய். பலனை பத்தி நீ கவலைப்படுறதுனாலயே உன்னோட தர்மம் அங்க அடிபடுதுன்னு. நாம ஒரு தர்மமான காரியம் பண்ணும்போது கூட இது பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்னு ஒரு லாப நோக்கோட தான் பண்றோம். அந்த பலன் மேல இருக்கிற பற்று தான் நம்மள அதர்ம பாதைக்கு திருப்புது. ஒரு வேலை செஞ்சா இவ்வளவு காசு கிடைக்கும்னு ஆசைப்படுறது தப்பு இல்ல. ஆனா அந்த பணத்துக்காக தர்மத்தை அடகு வைக்கிறது தான் தப்பு. வாழ்க்கையில வெற்றி பெறது முக்கியம் இல்ல, அந்த வெற்றியை நீங்க எப்படி அடையறீங்கிறது தான் முக்கியம். ஒருத்தன் குறுக்கு வழியில போய் ஒரு பெரிய இடத்துக்கு வந்துட்டான்னு வச்சுக்கோங்க. அவனை பார்த்து நீங்க ஏங்க வேண்டிய அவசியமே இல்ல. ஏன்னா அந்த அஸ்திவாரம் அதர்மத்துல போடப்பட்டது. அது எப்ப வேணாலும் சரிஞ்சு விழும். ஆனா தர்மத்தோட வழியில கல்லு மேல கல்லு வச்சு கட்டுற வாழ்க்கை மெதுவாதான் மேல வரும். ஆனா அது காலத்துக்கும் நிலைச்சு நிக்கும். இத புரிஞ்சுக்கிட்டவன் ஒருபோதும் பதட்டப்பட மாட்டான். நம்ம மனசுக்குள்ள ஒரு குரல் எப்போதும் பேசிக்கிட்டே இருக்கும். அதுதான் நம்மளோட இன்னர் இன்ஜினியரிங். ஒரு தப்பான காரியம் பண்ணும்போது அந்த மனசாட்சி ஒரு சின்ன குடைச்சலை கொடுக்கும். அந்த குடைச்சலை நாம கண்டுக்காம விடும்போதுதான் நாம அதர்மத்தோட முழு நேர ஊழியரா மாறுறோம். ஆனா அந்த சின்ன உறுத்தலை மதிச்சு, இல்ல இது தப்பு, இது என் சுதர்மம் இல்லைன்னு ஒதுங்குறான் பாருங்க, அவன்தான் உண்மையான ஆன்மீகவாதி. ஆன்மீகம்ங்கிறது காவி கட்டுறதுலயோ இல்ல பட்ட போடுறதுலயோ இல்ல, அது நீங்க எடுக்கிற ஒவ்வொரு நேர்மையான முடிவிலையும் இருக்கு. சுதர்மம்ங்கிறது உங்களோட கடமைன்னு பார்த்தோம். ஆனா அந்த கடமையை செய்யும் போது வரக்கூடிய கஷ்டங்கள் இருக்கு பாருங்க, அதுதான் உங்களோட தவம். ஒரு தர்மமான பாதையை தேர்ந்தெடுத்த பிறகு அதுல வர்ற கல்லையும் முள்ளையும் தாங்கித்தான் ஆகணும். அதுக்காக பாதையை மாத்துறது தர்மம் கிடையாது. அர்ஜுனன் போர்க்களத்துல நின்ன போது அவனுக்கு முன்னாடி நின்னது அவனோட சொந்தக்காரங்க தான். அவங்களை எதிர்க்கிறது அவனுக்கு பெரிய வலியை கொடுத்தது. ஆனா கிருஷ்ணர் சொன்னாரு, இந்த வலி தற்காலிகமானது, ஆனா நீ செய்ய தவறுற தர்மம் இந்த உலகத்துக்கே ஒரு பெரிய ஆபத்தா முடியும்னு. நம்ம வாழ்க்கையிலையும் சில நேரங்கள்ல கசப்பான முடிவுகளை எடுக்க வேண்டியிருக்கும். ஒரு நண்பன் தப்பு பண்ணும்போது அவனை தட்டி கேட்கறது கசப்பா இருக்கும். ஆனா அந்த இடத்துல நீங்க அமைதியா இருக்கிறது அந்த நண்பனுக்கும் துரோகம், தர்மத்துக்கும் துரோகம். தர்மம்ங்கிறது சில நேரங்கள்ல ரொம்ப கடுமையா இருக்கும். ஆனா அந்த தார்மீக கோபம் உங்களுக்குள்ள இருந்தா மட்டும்தான் நீங்க ஒரு உயிருள்ள மனுஷனா இருக்க முடியும். எல்லா விதிப்படி நடக்கும்னு சொல்லி தப்பிச்சு போயக்கூடாது. விதிய மதியால வெல்லணும்னு சொன்னது எதுக்குன்னா, அந்த மதிங்கிறது தர்மத்தோட அறிவுதான். இன்னொரு விஷயம், நாம செய்யல தர்மம் நமக்கு மட்டும் இல்லாம நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கும் ஒரு முன்மாதிரியா இருக்கணும். நீங்க நேர்மையா இருந்தா உங்களை பார்த்து உங்க பிள்ளைங்க நேர்மையை கத்துக்கும். நீங்க அதர்மம் பண்ணா அதே பாதையில தான் உங்க அடுத்த தலைமுறையும் போகும். அப்ப அவங்க கஷ்டப்படும் போது நீங்க வருத்தப்பட்டு ஒரு புண்ணியமும் இல்ல. அதனாலதான் தர்மம்ங்கிறது ஒரு தனி மனித ஒழுக்கம் மட்டும் இல்ல, அது ஒரு சமூக பொறுப்பு. கர்மாங்கிற வலை ரொம்ப பெருசு. அதுல இருந்து தப்பிக்க ஒரே வழி உங்களோட கர்மாவை நிஷ்காம கர்மாவா மாத்துறதுதான். அதாவது எந்த பலனையும் எதிர்பார்க்காம இந்த உலகத்தோட நன்மைக்காகவும் உங்களோட ஆத்ம திருப்திக்காகவும் ஒரு வேலையை செய்யறது. அப்படி செய்யும் போது அந்த செயல் கர்மாவா மாறாது, அது ஒரு யாகமா மாறிடும். அப்படிப்பட்ட யாகத்தை செய்யறவனுக்கு எந்த பாவமும் ஒட்டாது. அவன் இந்த உலகத்துல வாழ்ந்தாலும் தாமரை இலை மேல இருக்கிற தண்ணி மாதிரி ஒட்டாம இருப்பான். இதுதான் கீதை நமக்கு சொல்லித் தர்ற வாழ்க்கை ரகசியம். நாம ஒவ்வொருத்தரும் ஒரு போர் வீரர்கள் தான். நம்மளோட போர்க்களம் வெளியே இல்ல, நம்ம மனசுக்குள்ள இருக்கு. தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் இடையில நடக்கிற இந்த போர்ல நாம யாரோட பக்கம் நிக்க போறோங்கிறது தான் நம்மளோட அடையாளத்தை தீர்மானிக்கும். ஒவ்வொரு நாளும் நீங்க எடுக்கிற சின்ன சின்ன முடிவுகள்ல உங்களோட தர்மத்தை நிலைநாட்டுங்க. அதுதான் உங்களுக்கு ஒரு நிலையான நிம்மதியை கொடுக்கும். வாழ்க்கையில ஒரு கட்டத்துல நாம எல்லாருமே அர்ஜுனன் மாதிரி தான் நிக்கிறோம். கையில காசு இருக்கும், சுத்தி மனுஷங்க இருப்பாங்க, வசதி வாய்ப்பு எல்லாம் இருக்கும். ஆனா மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத பயம் மட்டும் இருந்துகிட்டே இருக்கும். நான் இவ்வளவு தூரம் ஓடி வந்துட்டேனே, இது சரியான பாதைதானா? நான் இழந்தது அதிகம், ஆனா அடைஞ்சது என்னவோ ஒண்ணுமில்லாத ஒரு வெற்றிடமா இருக்கேன்னு தோணும். இதுதான் தர்ம சங்கடத்தோட உச்சக்கட்ட புள்ளி. அறிவு குழம்பி போய் எது நீதி எது அநீதின்னு பிரிக்க முடியாம திணறும்போதுதான் மனுஷன் ஒரு மேலான சக்தியை தேடுவான். பகவத்கீதையில அர்ஜுனன் எல்லாவற்றையும் விட்டுட்டு, கிருஷ்ணா எனக்கு ஒண்ணுமே புரியல, நீயே சொல்லுன்னு சரணாகதி அடையறான் பாருங்க. அங்கதான் உண்மையான தெளிவு பிறக்குது. நம்ம ஊர்ல ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. எப்ப பிரச்சனை வருதோ அப்ப மட்டும் கோயிலுக்கு ஓடுவோம், இல்ல கடவுளை கூப்பிடுவோம். ஆனா கிருஷ்ணர் எதிர்பார்க்கிறது அந்த மாதிரி ஒரு பிசினஸ் டீலிங் கிடையாது. சரணாகதிங்கிறது உங்க பொறுப்புகள்ல இருந்து ஓடி போறது கிடையாது. நான் எல்லாத்தையும் செஞ்சுட்டேன், ஆனா இதோட முடிவு என் கையில இல்லைன்னு உங்க ஈகோவை கொண்டு போய் அவர் கால்ல வைக்கிறது தான் உண்மையான சரணாகதி. நாம என்ன பண்றோம்னா எல்லாத்தையும் நாமளே கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறோம்.
அந்த நான் அப்படிங்கிற அகந்தை தான் நம்மள அதர்ம பாதைக்கு இழுத்துட்டு போகுது. நான் தான் இதை செஞ்சேன், என்னாலதான் இது நடக்குதுன்னு நீங்க நினைக்கும் போது அங்க தர்மம் பலவீனமாயிடுது. சுதர்மத்தை பத்தி பேசும்போது அது உங்க தனிப்பட்ட கடமைன்னு சொன்னோம். ஆனா அந்த கடமையை செய்யும் போது வரக்கூடிய குழப்பங்களுக்கு ஒரே மருந்து இந்த சரணாகதி தான். ஒரு விவசாயி நிலத்தை உழிறான், விதை போடுறான், தண்ணி பாய்ச்சறான். இது அவனோட தர்மம். ஆனா மழை பெய்யுமா பெய்யாதான்னு அவன் கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தா அவனால அந்த வேலையை சரியா செய்ய முடியாது. என் கடமையை நான் செஞ்சுட்டேன், மழையை கொடுக்கறது அந்த இயற்கையோட வேலைன்னு அவன் எப்ப விடுறானோ அப்போ அவன் மனசுல ஒரு அமைதி வரும். அந்த அமைதியில தான் அடுத்த கட்டத்துக்கான ஞானம் பிறக்கும். வாழ்க்கையில நாம சில பேரை சந்திப்போம். அவங்க ரொம்ப போராட்டமான சூழ்நிலையிலயும் ஒரு விதமான சிரிப்போட இருப்பாங்க. எப்படின்னு கேட்டா எல்லாம் அவன் பார்த்துப்பான்னு சிம்பிளா ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. இது ஏதோ அறியாமை கிடையாது, இதுதான் வாழ்க்கையோட மிகப்பெரிய ரகசியம். நீங்க எப்ப ஒரு விஷயத்தை இருக்க பிடிக்கிறீங்களோ அப்போ அது உங்க கையை விட்டு நழுவும். எப்போ கையை திறந்து விடுறீங்களோ அப்போதான் பிரபஞ்சம் உங்களுக்கு வேண்டியதை கொடுக்கும். தர்மம்ங்கிறது அந்த திறந்த உள்ளத்தோட வாழறது தான். எதையும் அபகரிக்காம, எதையும் திருடாம, வரக்கூடியதை தர்ம பாதையில ஏத்துக்கிறது தான் ஒரு உன்னதமான வாழ்க்கை. பகவத்கீதையோட கடைசியில கிருஷ்ணர் ஒரு மிக முக்கியமான விஷயத்த சொல்றார். சர்வ தர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் விரஜ அப்படின்னு. அதாவது எல்லா தர்மங்களையும் விட்டுட்டு எங்கிட்ட சரணாகதி அடைஞ்சிருன்னு. இதை கேட்டுட்டு பல பேர் குழம்பி போவாங்க. என்னடா இது, இவ்வளவு நேரம் தர்மத்தை பத்தி பேசிட்டு இப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு வர சொல்றாரேன்னு தோணும். ஆனா இதோட அர்த்தம் நீங்க தர்மத்தை செய்யக்கூடாதுங்கிறது இல்ல. தர்மம்ங்கிற பேர்ல நீங்க வச்சிருக்கிற அந்த அடையாளங்களை விடுங்கன்னு அர்த்தம். நான் ஒரு நல்லவன், நான் ஒரு கொடையாளி, நான் ஒரு நேர்மையானவன்னு நீங்க உங்க மேலேயே ஒட்டிக்கிட்ட அந்த லேபிள்களை கழட்டி போட சொல்றார். ஏன்னா அந்த லேபிள்களே ஒரு கட்டத்துல உங்களை அதர்மத்துல தள்ளிடும். உதாரணத்துக்கு, நான் ஒரு பெரிய தர்மவான்னு உங்களுக்குள்ள ஒரு கர்வம் வந்துட்டா மத்தவங்களை நீங்க தாழ்வா பார்க்க ஆரம்பிப்பீங்க. அங்கேயே தர்மம் முளைச்சிடும். ஆனா நான் ஒரு கருவி, கடவுள் என் மூலமா இந்த நல்ல காரியத்தை செய்யறாருன்னு நீங்க நினைக்கும் போது அங்க கர்வம் இருக்காது, வெறும் அமைதி மட்டும்தான் இருக்கும். இதுதான் கிருஷ்ணர் காட்டிய அந்த ஆச்சரியமான உண்மை. நீங்க செய்யற செயல்ல நீங்க இல்லன்னு தெரிஞ்சுக்கிட்டா அங்க பாவமும் இல்ல, புண்ணியமும் இல்ல. நீங்க ஒரு தூய்மையான ஆத்மாவா மாறிடுவீங்க. நம்ம ஊர்ல நிறைய பேரு ஏன் கஷ்டப்படுறான்னு கேட்கறதுக்கு காரணம் அவங்க செஞ்ச தர்மத்துக்கு அவங்க ஒரு கைமாறு எதிர்பார்க்கறது தான். நான் அன்னைக்கு அவருக்கு 500 ரூபாய் கொடுத்தேனே, இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அவர் ஏன் உதவலன்னு நாம யோசிக்கிறோம். இது தர்மம் கிடையாது, இது ஒரு வியாபாரம். நீங்க கொடுத்ததையே நினைச்சுக்கிட்டு இருந்தா அது கர்மாவோட கணக்குல சேர்ந்துரும். ஆனா கொடுத்துட்டு மறந்தீங்கன்னா அது அந்த பிரபஞ்சத்தோட கணக்குல ஏறும். எப்போ அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு திருப்பி கொடுக்கணும்னு முடிவு பண்ணதோ அப்போ நீங்க எதிர்பார்க்காத விதத்துல அது பல மடங்கா வந்து சேரும். வாழ்க்கையில வர்ற ஒவ்வொரு சவாலும் உங்களை செதுக்கிறதுக்கு தான். தர்மம்ங்கிறது ஒரு கத்தி மாதிரி. அதை வச்சு ஒரு டாக்டர் ஆபரேஷன் பண்ணி உயிரை காப்பாத்தலாம், ஒரு கொலையாளி ஒருத்தரை கொல்லலாம். கத்தி ஒண்ணுதான், ஆனா அதை யாரு எந்த நோக்கத்துல பயன்படுத்துறாங்கிறது தான் முக்கியம். உங்ககிட்ட இருக்கிற வசதி, அறிவு, அதிகாரம் இது எல்லாமே ஒரு கத்தி மாதிரி தான். அதை நீங்க மத்தவங்க வாழறதுக்காக பயன்படுத்துறீங்களா இல்ல உங்களோட சுயநலத்துக்காக பயன்படுத்துறீங்களான்னு பாருங்க. அந்த புள்ளிதான் உங்களோட தர்மத்தை தீர்மானிக்குது. அர்ஜுனன் அந்த தேர்தட்டுல வில்லையும் அம்பையும் கீழே போட்டப்போ அவன் ஒரு தோல்வி அடைஞ்ச மனுஷனா இருந்தான். ஆனா கிருஷ்ணர் அவன்கிட்ட பேசின அந்த உரையாடல் அவனை உலகத்துக்கே ஒரு பெரிய வீரனாக்குச்சு. அதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையிலயும். நாம எப்போ உடைஞ்சு போறோமோ, எப்போ நம்மளால முடியலன்னு கைவிடுறோமோ அப்போதான் அந்த பரம்பொருள் நம்ம கைப்பிடிச்சு தூக்கும். ஆனா நாம அது வரைக்கும் விடமாட்டோம். நானே பார்த்துப்பேன்னு முட்டி மோதிக்கிட்டு இருப்போம். உங்க போராட்டத்தை அவங்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீங்க உங்களோட கடமையை மட்டும், அதாவது சுதர்மத்தை மட்டும் நிதானமா செஞ்சு பாருங்க. வாழ்க்கை எவ்வளவு அழகா மாறுதுன்னு நீங்களே உணர்வீங்க. அதர்மம்ங்கிறது ஒரு போதை மாதிரி. அது உங்களை ஒரு மாய உலகத்துக்கு கூட்டிட்டு போகும். அங்க நீங்க தான் ராஜான்னு நினைப்பீங்க. ஆனா அந்த போதை தெளிஞ்ச உடனே நீங்க ஒரு நரகத்துல இருப்பீங்க. தர்மம்ங்கிறது ஒரு தியானம் மாதிரி. ஆரம்பத்துல போர் அடிக்கும், ஆனா அது கொடுக்கிற அந்த ஆழ்ந்த அமைதிக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது. இந்த உலகம் உங்களை எதை நோக்கி இழுத்தாலும் உங்க மனசாட்சியோட அந்த சின்ன குரலை மட்டும் பிடிச்சுக்கோங்க. அதுதான் உங்க கிருஷ்ணர். அவர் உங்களுக்குள்ளேயே ஒரு சாரதியா அமர்ந்து உங்களை வழி நடத்துறார். நாம எதுக்காக பிறந்திருக்கோங்கிற அந்த ரகசியம் நம்ம சுதர்மத்தை முழுமையா ஏத்துக்கும் போதுதான் புரியும். அடுத்தவன் பாதையில நடக்க முயற்சி பண்ணாம உங்க பாதையில இருக்கிற முள்ளையும் கல்லையும் பூவா மாத்திர வித்தையை கத்துக்கோங்க. அந்த வித்தைக்கு பேரு தான் யோகம். நீங்க ஒரு யோகியா மாறணும்னா இமயமலைக்கு போக வேணாம். உங்க அன்றாட வாழ்க்கையில, உங்க ஆபீஸ்ல, உங்க வீட்ல, நீங்க பழகுற மனுஷங்க கிட்ட நீங்க எவ்வளவு தர்மமா நடந்துக்கிறீங்களோ அதுதான் உங்களை ஒரு யோகியா மாத்தும். கிருஷ்ணர் சிரிச்சுக்கிட்டே அந்த போர்க்களத்துல நின்னது எதுக்கு தெரியுமா? ஒரு பக்கம் மரணம், இன்னொரு பக்கம் வலி, ஒரு பக்கம் துரோகம். இவ்வளவுக்கும் நடுவுல எப்படி சிரிக்க முடியும்? ஏன்னா அவருக்கு தெரியும் இதெல்லாம் ஒரு விளையாட்டுன்னு. தர்மம் வெல்லுங்கிற அந்த பேர் உண்மை அவருக்கு தெரியும். அந்த நம்பிக்கை உங்களுக்கும் இருந்தா நீங்களும் எந்த சூழ்நிலையிலையும் சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். வாழ்க்கைங்கிறது ஒரு பெரிய வாய்ப்பு. எதை பற்றியும் கவலைப்படாம தர்மத்தோட வழியில கம்பீரமா ஒரு அடி எடுத்து வைங்க. அந்த ஒரு அடி உங்களை ஒரு புது மனிதனா மாத்தும். வாழ்க்கையில தர்மமா இருக்கிறது ஒன்றும் பூப்பாதையில நடக்கிற மாதிரி கிடையாதுங்க. சொல்லப்போனா நீங்க உண்மையை மட்டும்தான் பேசுவேன், நேர்மையா தான் இருப்பேன்னு ஒரு முடிவு எடுத்து பாருங்க. அன்னைக்கு ஆரம்பிக்கும் உங்களுக்கான சோதனை. முதல்ல உங்க சொந்தக்காரங்க தான் உங்களுக்கு கிண்டல் பண்ணுவாங்க. என்ன பெரிய இவன், ஹரிச்சந்திரன் பேரன் மாதிரி பேசுறான் பாருன்னு சொல்லுவாங்க. அப்புறம் உங்க கூட இருக்கிற நண்பர்கள் உங்களை ஒரு மாதிரியா பார்ப்பாங்க.
நீங்க ஒரு இடத்துல லஞ்சம் கொடுக்காம நேர்மையா நிக்கிறப்போ யதார்த்தம் தெரியாத ஆளுன்னு இந்த உலகம் உங்க மேல ஒரு முத்திரை குத்தும். தர்மத்தோட பாதையில போறவனுக்கு கிடைக்கிற முதல் பரிசே தனிமை. ஆனா அந்த தனிமை தான் உங்களை ஒரு மகாத்மாவா மாத்துறதுக்கான கருவறை. அர்ஜுனன் அந்த போர்க்களத்துல நின்னப்போ அவன் மட்டும்தான் அந்த தர்ம சங்கடத்துல தவிச்சான். மத்தவங்களுக்கெல்லாம் அது ஒரு போர், அவ்வளவுதான். ஆனா அர்ஜுனனுக்கு அது ஒரு மன போராட்டம். நாம நேர்மையா இருக்கும்போது வர்ற அந்த தனிமை இருக்கே, அது ரொம்ப கொடுமையானது. எல்லாரும் குறுக்கு வழியில போய் முன்னுக்கு வந்துட்டாங்களே, நாம மட்டும் இன்னும் இங்கேயே நிக்கிறோமேன்னு உங்க மனசு ஒரு நிமிஷம் தள்ளாடும். நம்ம பண்றது சரிதானா இல்ல நாம தான் முட்டாளான்னு ஒரு கேள்வி வரும். இங்கதான் கிருஷ்ணரோட அந்த வார்த்தைகள் நமக்கு தெம்ப கொடுக்கும். தர்மம்ங்கிறது கூட்டத்தை பொறுத்தது கிடையாது, அது உன்னோட ஆத்ம பலத்தை பொறுத்ததுன்னு அவர் சொல்றார். நம்ம ஊர்ல ஒரு உதாரணம் சொல்லுவாங்க, நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுன்னு. தர்மமா வாழறவனுக்கு தான் அடிகள் அதிகமா விழும். ஏன்னா அவன்தான் உலகத்தோட அழுக்குகளை துடைக்க முயற்சி பண்றான். ஒரு சாக்கடையை சுத்தம் பண்ண இறங்குறவன் மேல நாத்தம் அடிக்கத்தான் செய்யும். அதுக்காக சாக்கடையை சுத்தம் பண்ணாம இருக்க முடியுமா? அதே மாதிரிதான் இந்த சமூகம் கெட்டு போயிருக்குங்கிறதுக்காக நீங்களும் அதர்ம பாதையில போனா அப்புறம் தர்மத்துக்கு யாரு இருக்கா? நீங்க ஒரு தீக்குச்சியா இருந்தாலும் பரவாயில்ல, இருட்டை எதிர்க்கிற அந்த தைரியம் உங்ககிட்ட இருக்கணும். அந்த தைரியம் தான் ஆன்மீகம். அதர்மம் பண்றவங்க ஒரு குரூப்பா இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒருத்தர் பார்த்தா பயம், ஒருத்தர் காட்டி கொடுத்துருவாங்களோன்னு சந்தேகம். அதனால அவங்க எப்போதும் ஒரு கூட்டமா சுத்துவாங்க. ஆனா தர்மத்தோட வழியில நடக்கிறவன் சிங்க மாதிரி ஒத்தையா நிப்பான். அவனுக்கு தெரியும் அவன் கூட அந்த பிரபஞ்சம் இருக்குன்னு. நீங்க உங்க சுதர்மத்தை சரியா செய்யும் போது உலகம் உங்களை எதிர்த்தாலும் அந்த போராட்டத்துல ஒரு சுகம் இருக்கும். அந்த சுகம் அதர்மம் பண்றவனுக்கு கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காது. வாழ்க்கையில நாம ஒரு தர்மமான காரியம் பண்ணும்போது உடனே அதுக்கு ஒரு பாராட்டு கிடைக்கணும்னு எதிர்பார்க்க கூடாது. சொல்லப்போனா நீங்க செஞ்ச நல்ல காரியத்துக்கு பதிலா உங்களுக்கு ஒரு அவமானமோ இல்ல பழியோ கூட வந்து சேரலாம். அப்போதான் உங்க தர்மம் சோதிக்கப்படுது. பாராட்டு கிடைச்சா மட்டும்தான் நான் நல்லவனா இருப்பேன்னு நீங்க நினைச்சா அது ஒரு வியாபாரம். இந்த உலகம் என்னை தூற்றினாலும் என் மனசாட்சிக்கு தெரிஞ்சு நான் சரியா இருக்கேன்னு நீங்க நிக்கிறீங்க பாருங்க, அதுதான் உண்மையான வீரம். அந்த வீரத்தை தான் கிருஷ்ணர் அர்ஜுனன் கிட்ட எதிர்பார்த்தார். சுதர்மம்ங்கிறது சில நேரங்கள்ல ரொம்ப கசப்பான முடிவுகளை எடுக்க சொல்லும். ஒரு அதிகாரியா இருக்கிறவன் தன் சொந்த தம்பி தப்பு பண்ணா கூட அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். அங்க பாசம் வேலை செய்யக்கூடாது, தர்மம் தான் வேலை செய்யணும். என்ன பெத்த அம்மாவா இருந்தாலும் தப்புதான்னு சொல்ற அந்த துணிச்சல் இருக்கு பாருங்க, அதுதான் ஒரு மனுஷனை தெய்வ நிலைக்கு கொண்டு போகும். ஆனா நாம என்ன பண்றோம்? நம்ம ஆளுதானே, ஒரு தடவை விட்டுடுவோம், அதர்வத்துக்கு துணை போறோம். இந்த ஒரு சின்ன சலுகை தான் நாளடைவுல ஒரு பெரிய அநீதியா மாறி நிக்குது. நம்ம வாழ்க்கையில வர்ற கஷ்டங்களை ஒரு பயிற்சியாவே பாருங்க. ஒரு ஜிம்முக்கு போய் வெயிட் தூக்குனாதான் மசில்ஸ் ஏறும். அதே மாதிரி வாழ்க்கையில வர்ற இந்த தர்ம சங்கடங்களும் சோதனைகளும் தான் உங்க ஆத்ம பலத்தை ஏத்தும். நீங்க எவ்வளவு தூரம் அடி வாங்குறீங்களோ அவ்வளவு தூரம் நீங்க வைரம் மாதிரி ஜொலிப்பீங்க. ஒரு கல் அடிபட்டு செதஞ்சா அது ஜல்லி, ஆனா அந்த அடிக்கும் தாங்கி நின்னா அதுதான் சிலையா மாறுது. நீங்க ஜல்லியா இருக்க போறீங்களா இல்ல சிலையா இருக்க போறீங்களான்னு நீங்க எடுக்கிற தர்மமான முடிவுகள்ல தான் இருக்கு. அதர்மத்தோட பாதை ஆரம்பத்துல ஏதோ ஏரோப்ளேன்ல போற மாதிரி ஜாலியா இருக்கும், ஆனா அதோட லேண்டிங் ரொம்ப கோரமா இருக்கும். தர்மத்தோட பாதை ஆரம்பத்துல மலையில ஏறுற மாதிரி மூச்சு வாங்கும், கால் வலிக்கும். ஆனா உச்சிக்கு போய் நின்னு பாத்தீங்கன்னா அங்க கிடைக்கிற அந்த தரிசனம் உங்களோட எல்லா வலியையும் மறக்க செஞ்சிடும். அந்த உச்சியில நிக்கும் போது நீங்க தனியா இருக்க மாட்டீங்க, மொத்த பிரபஞ்சமும் உங்க கூட இருக்கும். கிருஷ்ணர் ஏன் அர்ஜுனனை போர் செய்ய சொன்னார்? ஏன்னா அர்ஜுனன் ஒரு போர் வீரன். அவன் அந்த போரை தவிர்த்துட்டு போயிருந்தா இந்த உலகம் அவனை ஒரு கருணை உள்ளவன்னு கொண்டாடி இருக்காது, ஒரு கோழைன்னு தான் சொல்லியிருக்கும். உங்க கடமையில இருந்து நீங்க ஓடுறதுக்கு நல்லவன்கிற சாயம் பூசாதீங்க. ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அதை நேருக்கு நேர் நின்று தர்மத்தோட வழியில எதிர்கொள்ளுங்க. அதுதான் நீங்க இந்த வாழ்க்கைக்கு கொடுக்கிற மரியாதை. மனசுக்குள்ள எப்பவும் ஒரு தெளிவு இருக்கணும். நான் யாருக்கும் துரோகம் பண்ணல, யாரையும் ஏமாத்தல, என் உழைப்புல நான் வாழறேன். இந்த ஒரு தெளிவு இருந்தா நீங்க எந்த கொம்பனுக்கும் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்ல. பயம் எப்ப வரும் தெரியுமா? நீங்க ஏதோ ஒரு இடத்துல தர்மத்தை தவறி இருக்கும்போதுதான் வரும். அந்த பயம் உங்களை நிம்மதியா இருக்க விடாது. அந்த பயத்துல இருந்து விடுதலை வேணும்னா தர்மத்தை தவிர வேற வழியே இல்ல. தர்மம்ங்கிறது ஒரு போர்வை மாதிரி கிடையாது, அது உங்க தோல் மாதிரி. போர்வையை எப்ப வேணாலும் கழட்டி போட்டுடலாம், ஆனா தோலை உரிக்க முடியாது. அந்த மாதிரி உங்க ரத்தத்துல தர்மம் ஊறி போயிருக்கணும். கஷ்டம் வரும்போது ஒரு தர்மம், சௌகரியம் இருக்கும்போது ஒரு தர்மம்னு மாத்திக்கிட்டே இருந்தா அதுக்கு பேரு சந்தர்ப்பவாதம். அது அதர்மத்தோட ஒரு கிளையும் தான். உங்க கொள்கையில உறுதியா இருங்க, அந்த உறுதி தான் உங்களோட அடையாளம். இந்த உலகத்துல எதுவும் நிரந்தரம் இல்லைங்க. இன்னைக்கு இருக்கிற அதிகாரம் நாளைக்கு இருக்காது, இன்னைக்கு இருக்கிற பணம் நாளைக்கு கரைஞ்சு போகும். ஆனா நீங்க செஞ்ச தர்மம் மட்டும்தான் உங்க கூடவே வரும். அதுதான் உங்களோட உண்மையான சொத்து. அந்த சொத்தை சேர்த்து வைக்க பாருங்க. மத்தவங்க உங்களை பத்தி என்ன நினைக்கிறாங்கிறத விட கடவுள் உங்களை பத்தி என்ன நினைக்கிறாருங்கிறது தான் முக்கியம். உங்க ஆத்மாவுக்கு துரோகம் செய்யாம நீங்க வாழற ஒவ்வொரு நிமிஷமும் நீங்க ஒரு தர்ம வீரர் தான். வாழ்க்கையில நாம தர்மத்தை நோக்கி ஒரு அடி எடுத்து வைக்கும்போது நம்ம காலை பிடிச்சு பின்னாடி இழுக்கிற முதல் ஆள் யாரு தெரியுமா? அது நம்மளோட ஈகோ தான். இந்த அகந்தை இருக்கே, இது ரொம்ப பொல்லாதது. நான் ஏன் விட்டு கொடுக்கணும், நான் ஏன் முதல்ல பேசணும், எனக்கு ஏன் இந்த மரியாதை கிடைக்கல, இப்படிதான் இது பேசும். தர்மங்கிறது பணிவா இருக்கிறதுல தான் ஆரம்பிக்குது. கிருஷ்ணர் அந்த போர்க்களத்துல அர்ஜுனனுக்கு சாரதியா இருந்தாரே, அதுவே ஒரு பெரிய பாடம். அண்ட சராசரத்தையே படைச்ச அந்த பரம்பொருள் ஒரு தேரோட்டியா உட்கார்ந்து குதிரைகளை ஓட்டுறாருன்னா அங்க ஈகோவுக்கு இடமே இல்லைன்னு அர்த்தம். ஆனா நாம ஒரு சின்ன பதவியோ இல்ல 4 காசோ வந்துட்டா காலை தரையில வைக்க மாட்டோம்.
இந்த அகந்தை தான் அதர்மத்தோட வேர். நம்ம ஊர்ல ஒரு விஷயம் சொல்லுவாங்க, நிறைகுடம் தழும்பாதுன்னு. தர்மம் தெரிஞ்சவன், ஞானம் உள்ளவன் எப்போதுமே அடக்கமா இருப்பான். ஆனா அறகுறைங்க தான் ஆடிக்கிட்டே இருக்கும். அதர்மம் எப்போதுமே தன்னைத்தான் பெருசா காமிச்சுக்கும். நான் யாரு தெரியுமான்னு கேட்கிற ஒவ்வொருத்தரும் அவங்க ஈகோவோட அடிமையா இருக்காங்கன்னு அர்த்தம். தர்மத்தோட பாதையில நீங்க பயணிக்கணும்னா முதல்ல அந்த நான் அப்படிங்கிற பாரத்தை தூக்கி எறியணும். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களை சின்னதா ஆக்கிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு தர்மம் உங்களுக்குள்ள பெருசா வளரும். ஒரு சின்ன உதாரணம் பாருங்க. ஒரு மரத்துல பழங்கள் அதிகமா இருந்தா அந்த மரம் தானா கீழே குனியும். அதே மாதிரி உங்ககிட்ட தர்மம் அதிகமா இருந்தா நீங்க மத்தவங்க முன்னாடி குனிஞ்சு போறதுக்கு தயங்க மாட்டீங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற உலகம் குனியறவன பலவீனமா நினைக்குது. கிருஷ்ணர் சொல்றார், பணிவுங்கிறது பலவீனம் கிடையாது, அது மகா வலிமைன்னு. ஒருத்தரை மதிக்கிறது, அவங்களுக்கு உரிய மரியாதையை தர்றது, ஒரு தப்பு நடந்தா மன்னிச்சிடுங்கன்னு கேட்கறது, இதெல்லாம் தர்மத்தோட அங்கங்கள். ஆனா ஈகோ உள்ள மனுஷன் சாவர வரைக்கும் மன்னிப்புங்கிற வார்த்தையை சொல்லவே மாட்டான். அந்த பிடிவாதம் தான் அவனை அதர்மத்துல கொண்டு போய் முடிக்கும். தர்ம சங்கடங்கள்ல பல நேரங்கள்ல நம்மள குழப்புறது எது தெரியுமா? நம்ம கௌரவம். இதை செஞ்சா என் கௌரவம் என்ன ஆவறதுன்னு யோசிப்போம். அர்ஜுனனுக்கும் அதே கவலை இருந்தது. என் குருநாதரை எதிர்த்து போராடுனா உலகம் என்ன தூற்றாதான்னு பயந்தான். கிருஷ்ணர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், உன் கௌரவத்தை விட தர்மம் தான் பெருசு. தர்மத்தை காப்பாத்த நீ உன் கௌரவத்தையே இழக்க தயாரா இருந்தாதான் நீ உண்மையான வீரன். இன்னைக்கு நாம நம்ம ஸ்டேட்டஸுக்காக எவ்வளவு அதர்மங்களை செய்யறோம். மத்தவங்க முன்னாடி கெத்தா காட்டிக்கிறதுக்காக கடன் வாங்குறது, பொய் சொல்றது, ஏமாத்துறது, இதெல்லாம் கௌரவம் கிடையாது. இது ஒரு விதமான மனநோய். உண்மையான தர்மம் எப்ப வெளிப்படும்னா உங்ககிட்ட அதிகாரம் இருக்கும்போது நீங்க அதை எப்படி பயன்படுத்துறீங்கிறதுல தான் இருக்கு. உங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்கள நீங்க மனுஷனா நடத்துறீங்களா இல்ல அடிமையா நடத்துறீங்களா? உங்க கையில அதிகாரம் இருக்குங்கிறதுக்காக ஒருத்தரை கஷ்டப்படுத்துறது மகா அதர்மம். அந்த அதிகாரத்தை வச்சு ஒருத்தருக்கு நல்லது செய்ய முடியுமான்னு பாக்குறது தான் சுதர்மம். பதவியும் அதிகாரமும் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போகும். ஆனா நீங்க அந்த பதவியில இருந்தப்போ செஞ்ச தர்மம் தான் உங்க பேரை சொல்லும். நம்ம வாழ்க்கையில ஒரு பழக்கம் வச்சுக்கணும். ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்கணும். இன்னைக்கு என் ஈகோவால யாருக்காவது மன கஷ்டம் கொடுத்தேனா, இல்ல என் சுயநலத்துக்காக தர்மத்தை மீறினேனான்னு கேளுங்க. அந்த சுய பரிசோதனை தான் உங்களை ஒரு நல்ல மனுஷனா மாத்தும். அதர்மம் பண்றவன் ஒருபோதும் பின்னாடி திரும்பி பார்க்க மாட்டான். ஆனா தர்மத்தோட வழியில நடக்கிறவன் ஒவ்வொரு அடியையும் நிதானமா எடுத்து வைப்பான். ஏன்னா அவனுக்கு தெரியும், அவன் வைக்கிற ஒவ்வொரு அடியும் ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்கும்னு. சுதர்மம்ங்கிறது உங்க கடமைன்னு சொன்னோம் இல்லையா? அந்த கடமையை செய்யும் போது வரக்கூடிய புகழை நீங்க எப்படி ஏத்துக்கிறீங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு நல்ல காரியம் செஞ்சுட்டு பாராட்டு கிடைச்ச உடனே எல்லாம் என்னாலதான் நடந்ததுன்னு நினைச்சீங்கன்னா அங்க தர்மம் செத்து போயிடும். இதுக்கு நான் ஒரு கருவியா இருந்திருக்கேன், கடவுளுக்கு நன்றின்னு நினைக்கிற பக்குவம் வரணும். எப்போ ஒருத்தன் புகழுக்கும் அவமானத்துக்கும் நடுவுல சமநிலை அடைகிறானோ அவன்தான் கிருஷ்ணர் சொன்ன அந்த ஸ்தித பிரக்ஞன், அதாவது கலங்காத மனநிலை கொண்டவன். வாழ்க்கையில வெற்றிகள் வரும்போது தரைக்கண வரக்கூடாது, தோல்விகள் வரும்போது மனச்சோர்ந்து வரக்கூடாது. இந்த ரெண்டுக்கும் நடுவுல ஒரு கயிறு மேல நடக்கிற மாதிரி நடக்கிறது தான் தர்மம். அதர்ம பாதையில போறவன் ஒரு வெற்றியை பார்த்த உடனே ஆட ஆரம்பிச்சிருவான். ஆனா தர்மத்தோட வழியில நடக்கிறவனுக்கு தெரியும், இந்த வெற்றியும் தோல்வியும் ஒரு சக்கரம் மாதிரி சுத்தி வரும்னு. அவன் எப்போதும் அந்த மைய புள்ளியில நிதானமா இருப்பான். அந்த நிதானம் தான் அவனோட அடையாளம். ஈகோ என்ன பண்ணும் தெரியுமா? உங்களை எப்போதும் ஒரு பாதுகாப்பற்ற உணர்வுல வச்சிருக்கோம். யாராவது நம்மளை விட பெரிய ஆளா வந்துடுவாங்களோ, நம்மள மதிக்காம போயிடுவாங்களோன்னு பயங்காட்டும். இந்த பயத்துல இருந்துதான் பொறாமையும் வஞ்சகமும் பிறக்குது. ஆனா தர்மமா வாழறவனுக்கு இந்த பயம் இருக்காது. எது எனக்கு கிடைக்கணுமோ அது கண்டிப்பா கிடைக்கும், எது என் சுதர்மமோ அதை நான் செய்வேங்கிற தெளிவு அவன்கிட்ட இருக்கும். அவன் யாரு கூடயும் போட்டியிட மாட்டான். அவனோட ஒரே போட்டி நேற்றைய அவன்கிட்ட தான் இருக்கும். இந்த உலகத்துல நாம எதையும் கொண்டு வரல, எதையும் கொண்டு போக போறதில்ல. இடையில வந்த இந்த வாழ்க்கைக்கு எதுக்கு இவ்வளவு ஆட்டம், எதுக்கு இவ்வளவு அதர்மம்? ஒரு சின்ன குழியில போய் சேரப்போற இந்த உடம்புக்காக நம்ம செய்யற அநியாயங்கள் எத்தனை? இத பத்தியே யோசிச்சாலே ஈகோ காணாம போயிடும். தர்மம் தான் நிலையானது. அந்த தர்மத்தோட நிழல்ல ஒதுங்குங்க, அங்கதான் உண்மையான குளிர்ச்சி இருக்கு. கிருஷ்ணர் உங்க கைய பிடிச்சு கூட்டிட்டு போக தயாரா இருக்கார். ஆனா நீங்க அந்த ஈகோங்கிற கைய உதறிட்டு அவர் கைய பிடிக்கணும். வாழ்க்கையில நாம எல்லாரும் எதையோ சாதிக்கணும்னு ஓடிக்கிட்டே இருக்கோம். ஆனா அந்த ஓட்டத்துல ஒரு நிம்மதி இருக்கான்னு கேட்டா பெரும்பாலோர்கிட்ட பதில் இருக்காது. இங்கதான் கிருஷ்ணர் ஒரு ஆச்சரியமான ரகசியத்தை சொல்றார். அதுதான் செயலற்ற செயல், ஆக்ஷன் இன் இன்ஆக்ஷன். இத கேட்கறதுக்கு முரண்பாடா இருக்கலாம். அது என்னப்பா, வேலையும் செய்யணும் ஆனா செய்யாத மாதிரி இருக்கணும்னு நீங்க யோசிக்கலாம். இது ஏதோ சோம்பேறித்தனம் கிடையாது. ஒரு வேலையை நீங்க செய்யும்போது அந்த வேலையால வர்ற லாப நஷ்டத்தை பத்தியோ இல்ல அந்த வேலையை செய்யறது நான் தான் அப்படிங்கிற அகந்தை இல்லாமலோ செய்யறது தான் இந்த உன்னத நிலை. நீங்க ஒரு கருவியா மாறி அந்த வேலையை செய்யும்போது அந்த வேலை உங்களை அண்டாது, அது உங்களுக்கு பாரமா இருக்காது. தர்மம்ங்கிறது சில நேரங்கள்ல ரொம்ப கடினமான உழைப்பை கேட்கும். ஆனா அந்த உழைப்பை நீங்க ஒரு கொண்டாட்டமா மாத்திட்டீங்கன்னா அங்க களைப்பு இருக்காது. ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. ஒரு அம்மா தன் குழந்தைய தூக்கிக்கிட்டு மலை ஏறுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க கிட்ட போய் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்கன்னு கேட்டா அவங்க, இது ஏன் குழந்தை, இது எனக்கு பாரம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அதே 10 கிலோ எடையுள்ள ஒரு கல்லை தூக்கிட்டு போக சொன்னா அவங்க 5 நிமிஷத்துல சோர்ந்து போயிடுவாங்க. அந்த அன்பு தான் அந்த வேலையை ஒரு செயலற்ற செயலா மாத்துது.
அதே மாதிரி நீங்க செய்யற ஒவ்வொரு காரியத்தையும் தர்மத்தோட மேல இருக்கிற அன்பாலையும் படைப்போட மேல இருக்கிற பக்தியாலையும் செஞ்சீங்கன்னா அந்த வேலையோட பலன் உங்களை பாதிக்காது. அதர்மம் பண்றவன் எப்போதும் ஒரு பதட்டத்திலேயே இருப்பான். நாம செஞ்சது வெளியே தெரிஞ்சிடுமா, நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்குமான்னு அவனோட அறிவு எப்போதும் ஒரு கணக்கு போட்டுக்கிட்டே இருக்கும். ஆனா தர்மத்தோட வழியில நடக்கிறவன் தன் கடமையை செஞ்சுட்டு நிம்மதியா இருப்பான். அவன் ஓடுறான், ஆனா அவனுக்குள்ள ஒரு அமைதி இருக்கு. அவன் போராடுறான், ஆனா அவன் மனசுல போர் இல்ல. இதுதான் அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் கொடுத்த மிகப்பெரிய பரிசு. அர்ஜுனா, நீ போர் புரியற, ஆனா உனக்குள்ள ஒரு யோகியா இருன்னு சொன்னார். ஒரு கையில வில்லும் ஒரு மனசுல இறைவனும் இருந்தா அங்க வர்றது ரத்தம் கிடையாது, அது தர்மத்தோட எழுச்சி. நாம பல நேரங்கள்ல ஒரு தர்மமான வேலையை செய்யும் போது கூட ஏன் இவ்வளவு லேட் ஆகுது, ஏன் எனக்கு இன்னும் ரிசல்ட் கிடைக்கலன்னு சலிச்சுக்கிறோம். இந்த சலிப்பு தான் நம்மள அதர்ம பாதைக்கு திருப்புது. நல்லவனா இருந்தா காலம் கடக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனா சீக்கிரம் முன்னுக்கு வரலாம்னு பிசாசு நம்ம காதுல ஓதும். ஆனா ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, தர்மம்ங்கிறது ஒரு மெதுவான பயணம் தான். ஆனா அது உங்களை சரியான இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். அதர்மம்ங்கிறது ஒரு ராக்கெட் மாதிரி வேகமா போகும், ஆனா எங்கேயாவது போய் மோதி வெடிச்சு செதறிடும். வாழ்க்கையில எப்போ உங்க செயல் தர்மமா மாறுதுன்னா அந்த செயல்ல சுயநிலம் இல்லாதப்போதான். நீங்க ஒரு மரத்தை நடுறீங்க, ஆனா அதோட நிழல்ல நீங்க உட்கார போறதில்லன்னு உங்களுக்கு தெரியும். அந்த மரம் கொடுக்க போற பழத்தை நீங்க சாப்பிட போறதில்லன்னு தெரியும். இருந்தாலும் அந்த மரத்தை நீங்க நட்டு தண்ணி ஊத்துறீங்க பாருங்க, அதுதான் உண்மையான தர்மம். அந்த தர்மத்துக்கு தான் இந்த உலகம் இன்னைக்கும் தவிச்சுக்கிட்டு இருக்கு. நாம செய்யற ஒவ்வொரு சின்ன உதவியும் கைமாறி எதிர்பார்க்காம செஞ்சா அது அந்த பரம்பொருளோட கணக்குல ஒரு பெரிய வரவா பதிவாகும். பகவத்கீதையில ஒரு இடத்துல கிருஷ்ணர் சொல்லுவார், புத்தி உள்ளவன் செயல்ல செயலற்ற தன்மையையும் செயலற்ற தன்மையில செயலையும் காண்பான்னு. அதாவது வெளியே பாக்குறதுக்கு ஒருத்தன் ரொம்ப ஆக்டிவா வேலை செஞ்சுட்டு இருப்பான், ஆனா உள்ளுக்குள்ள அவன் ஒரு தாமரை இலை தண்ணி மாதிரி ஒட்டாம இருப்பான். இன்னொருத்தன் சும்மா உட்காந்துட்டு இருப்பான், ஆனா அவனோட மனசுக்குள்ள 1000 அதர்மமான திட்டங்கள் ஓடிக்கிட்டு இருக்கும். அவன் உட்காந்துட்டு இருந்தாலும் அவன் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கான்னு அர்த்தம். அதனால உங்க செயல் வெளியே எப்படி தெரியுதுங்கிறது முக்கியம் இல்ல, உங்க மனசுக்குள்ள அந்த செயலோட நோக்கம் எப்படி இருக்குங்கிறது தான் முக்கியம். அதர்மம்ங்கிறது ஒரு இருட்டு அறை மாதிரி. அந்த அறைக்குள்ள நீங்க எவ்வளவு பெரிய வெளிச்சத்தை பிடிச்சாலும் அந்த இருட்டு போகாது. ஏன்னா அந்த இருட்டே உங்களோட எண்ணங்களால உருவாக்கப்பட்டது. ஆனா தர்மம்ங்கிறது ஒரு சூரியன் மாதிரி, அது வர்றப்போ இருட்டு பேசாம ஓடி போயிடும். நீங்க தர்மத்தோட பாதையில நடக்க ஆரம்பிச்ச உடனே உங்களை சுத்தி இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் தானா விலக ஆரம்பிக்கும். உங்களுக்கு ஒரு புது விதமான தைரியம் வரும். அந்த தைரியம் தான் ஆன்மாவுடைய உண்மையான குணம். சுதர்மத்தை செய்யும் போது நாம சில பேரோட எதிர்ப்பை சந்திக்க வேண்டியிருக்கும். அப்போ இவங்களை நாம பகைச்சுக்கணுமான்னு தோணும். தர்மத்துக்காக ஒரு உறவை இழக்க வேண்டியிருந்தா அதை இழக்க தயங்காதீங்க. ஏன்னா தர்மத்தை தவிர உங்களுக்கு பெரிய உறவு எதுவுமே கிடையாது. விபீஷணன் தன் அண்ணன் ராவணனை விட்டுட்டு ராமன் கிட்ட போனது தர்மத்துக்காக தான். அதுக்காக உலகம் அவனை துரோகின்னு சொல்லல, ஒரு மகாத்மான்னு தான் கொண்டாடுது. உங்க வாழ்க்கையிலையும் சில நேரங்கள்ல ராவணன் மாதிரி இருக்கிற உறவுகளையோ இல்ல சூழ்நிலைகளையோ விட்டுட்டு ராமன் மாதிரி இருக்கிற தர்மத்தை பிடிக்க வேண்டியிருக்கும். அந்த முடிவுதான் உங்க வாழ்க்கையில வர்ற ஒரு பெரிய திருப்புமுனை. நாம செய்யற செயல்கள் எல்லாம் ஒரு சக்கரம் மாதிரி. நீங்க இன்னைக்கு ஒருத்தருக்கு ஒரு தர்மமான காரியம் பண்ணா அது என்னைக்காவது ஒரு நாள் நீங்க கஷ்டப்படும் போது யாரோ ஒருத்தர் மூலமா உங்களுக்கு திரும்ப வரும். அதுதான் பிரபஞ்சத்தோட நீதி. யார் எதை விதைக்கிறானோ அதையே அறுவடை செய்வான்ங்கிறது வெறும் வாசகம் கிடையாது, அது ஒரு அறிவியல் உண்மை. உங்க வாழ்க்கையில இப்ப கஷ்டம் இருக்குன்னா அது முன்னாடி நீங்க போட்ட விதையோட அறுவடைன்னு புரிஞ்சுக்கோங்க. இனிமேலாவது நல்ல விதைகளை விதைக்க பழகுங்க. கிருஷ்ணர் அர்ஜுனன் கிட்ட விஸ்வரூபம் காமிச்சப்போ அர்ஜுனன் நடுங்கி போனான். அந்த விஸ்வரூபத்துல அர்ஜுனன் ஒரு விஷயத்தை பார்த்தான். எல்லாமே ஏற்கனவே நடந்து முடிஞ்சிருச்சு. கிருஷ்ணரோட வாய்க்குள்ள எல்லாரும் போய்கிட்டு இருக்காங்க. அர்ஜுனன் ஒரு கருவி மட்டும்தான். இது நமக்கு என்ன சொல்லுதுன்னா, இந்த உலகத்துல நாம எதையும் மாத்த முடியாது, ஆனா நம்மளோட அணுகுமுறையை மாத்திக்கலாம். நடக்கிறது எப்படி இருந்தாலும் நாம தர்மத்தோட பக்கம் நிக்கிறோமாங்கிறது தான் நம்ம கையில இருக்கு. அந்த ஒரு உரிமையை மட்டும் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கார். அதை சரியா பயன்படுத்துங்க. மனசு எப்போ அமைதியாகும் தெரியுமா? நீங்க தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் இடையில இருக்கிற அந்த போராட்டத்தை நிறுத்திட்டு முழுமையா தர்மத்துல சரணாகதி அடையும் போதுதான். அப்புறம் அங்க குழப்பம் இருக்காது. அங்க ஒரு தெளிந்த நீரோடை மாதிரி மனசு இருக்கும். அந்த நீரோடையில தான் கடவுளோட முகம் தெரியும். தர்மமா வாழறதுங்கிறது ஏதோ ஒரு கஷ்டமான காரியம்னு நினைக்காதீங்க. அதுதான் இருக்கிறதுலயே ரொம்ப இயற்கையான விஷயம். ஒரு பூ மலர்ற மாதிரி, ஒரு நதி ஓடுற மாதிரி, ஒரு மனுஷன் தர்மமா இருக்கிறது தான் அவனோட உண்மையான சுபாவம். அந்த சுபாவத்துக்கு திரும்பி வர்றதுதான் உண்மையான ஆன்மீகம். வாழ்க்கைங்கிறது ஒரு முடிவில்லாத பயணம். இதுல நாம எவ்வளவோ பேரை சந்திக்கிறோம், எவ்வளவோ பாடங்களை கத்துக்கிறோம். ஆனா எல்லா பாடங்களுக்கும் மேலான ஒரு பாடம் தர்மம். அந்த தர்மத்தோட விரலை பிடிச்சுக்கிட்டு நடங்க, வழி தவற மாட்டீங்க. இருட்டு வரும்போது அந்த தர்மம் உங்களுக்கு ஒரு கைவிளக்கா இருக்கும். அந்த வெளிச்சம் உங்களை மோட்சம் வரைக்கும் கூட்டிட்டு போகும். இப்போ நாம இந்த பயணத்தோட கடைசி புள்ளிக்கு வந்துட்டோம். இவ்வளவு நேரம் நாம பேசின தர்மம், அதர்மம், சுதர்மம், இது எல்லாமே ஏதோ ஒரு புத்தகத்துல இருக்கிற கதையோ இல்ல வெறும் பேச்சோ கிடையாது. இது உங்களோட நிமிஷம், உங்களோட ரத்தம், உங்களோட மூச்சு. இப்போ இந்த நொடியில நீங்க ஒரு முடிவு எடுக்கணும். அர்ஜுனன் அந்த 18 நாள் போரோட முடிவுல கைகளை கூப்பி, கிருஷ்ணா, இப்போ என் மயக்கம் தெளிஞ்சிருச்சு, என் சந்தேகம் எல்லாம் போயிருச்சு, நீ சொன்ன மாதிரி நான் நடக்க தயார்னு சொன்னான் பாருங்க,
அந்த ஒரு தெளிவுதான் உங்க வாழ்க்கையையும் மாத்தப் போகுது. பகவத்கீதையோட ஆச்சரியமான உண்மை என்ன தெரியுமா? தர்மம்ங்கிறது உங்கள உலகத்திலிருந்து பிரிக்காது. அது உங்கள உலகத்தோட இணைக்கும். ஆனா அந்த இணைப்புல ஒரு பற்று இருக்காது, ஒரு தூய்மை இருக்கும். வாழ்க்கைங்கிறது ஒரு வட்டம். நீங்க எங்க ஆரம்பிச்சீங்களோ அங்கேயே வந்து சேருவீங்க. ஆனா வரும்போது நீங்க அதே மனுஷனா இருக்க மாட்டீங்க. தர்மத்தோட சுவையை உணர்ந்த ஒரு ஆத்மாவா இருப்பீங்க. சுதர்மம்ங்கிறது உங்களோட கடமைன்னு பார்த்தோம். அந்த கடமையை செய்யறதுக்கு நீங்க யாரையும் எதிர்பார்க்க கூடாது. இந்த உலகம் உங்களை வாழ்த்தலாம் இல்ல தூற்றலாம், அது முக்கியமில்ல. நீங்க உங்க மனசாட்சிக்கு முன்னாடி நிர்வாணமா நிக்கும்போது அங்க ஒரு கரை கூட இல்லாம இருக்கணும். அதுதான் தர்மத்தோட வெற்றி. அதர்மம் உங்களுக்கு மாளிகையை கொடுக்கலாம், ஆனா தர்மம் உங்களுக்கு ஒரு அமைதியான லாத்திரியை கொடுக்கும். அந்த அமைதிக்கு ஈடு இணை இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. நல்லா யோசிச்சு பாருங்க. நாம எதை சாதிக்கணும்னு நினைக்கிறோம்? பெயர், புகழ், பணம், இது எல்லாமே ஒரு நாள் மண்டுக்குள்ளதான் போக போகுது. ஆனா நீங்க செஞ்ச ஒரு தர்மமான காரியம், ஒருத்தரோட கண்ணீரை தொடச்ச அந்த ஒரு நிமிஷம், ஒரு அநியாயத்தை எதிர்த்து நீங்க நின்ன அந்த ஒரு தைரியம், இதுதான் பிரபஞ்சத்தோட பொற்காலத்துல அழியாம இருக்கும். கிருஷ்ணர் ஏன் அர்ஜுனனை போரிடச் சொன்னார்னா, இந்த உலகம் ஒரு நியாயமான இடமா இருக்கணுங்கிறதுக்காக தான். நீங்க எடுக்கிற ஒவ்வொரு நேர்மையான முடிவும் இந்த உலகத்துல இருக்கிற இருட்ட ஒரு நூல் அளவுக்காவது குறைக்குது. நீங்க ஒரு சாதாரண மனுஷன் இல்ல, நீங்க தர்மத்தோட ஒரு போர் வீரன். உங்க மனசுல இனிமே குழப்பம் வரக்கூடாது. எது சரி எது தப்புன்னு யாரையும் கேட்காதீங்க. உங்க உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த கிருஷ்ணர் கிட்ட கேளுங்க. அமைதியா உட்கார்ந்து கண்ணை மூடி யோசிச்சீங்கன்னா அங்க ஒரு ஒளி பிறக்கும். அந்த ஒளிதான் உங்களை வழி நடத்தும். பயம் வரும்போது நான் தர்மத்தோட பக்கம் நிக்கிறேன், எனக்கு எதுக்கு பயம்னு சொல்லுங்க. துரோகம் வரும்போது இது என் கர்மா, இதை நான் கடந்து போவேன்னு நிதானமாயிருங்க. எப்போ நீங்க உங்களை ஒரு கருவியா அந்த பரம்பொருளோட கையில ஒப்படைக்கிறீங்களோ அன்னைக்கு நீங்க தோற்கவே முடியாது. ஏன்னா உங்களுக்காக போராடுறது அன்னைக்கு நீங்க இல்ல, அந்த பிரபஞ்சம். தர்மம்ங்கிறது ஒரு போர்வை இல்ல, அது ஒரு தவம். அந்த தவத்துல நீங்க வேகிறப்போதான் உங்ககிட்ட இருக்கிற அழுக்குகள் எல்லாம் போகும். அப்புறம் நீங்க ஒரு தங்கமா ஜொலிப்பீங்க. நீங்க போற இடமெல்லாம் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி பரவும். உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களை பார்த்து நிம்மதி அடைவாங்க. ஒரு மனுஷனா பிறந்ததுக்கு இதை விட பெரிய பெருமை எதுவுமே இருக்க முடியாது. மத்தவங்களுக்கு பயன்படுற மாதிரி உங்க வாழ்க்கையை அமைச்சுக்கோங்க. உங்களோட சுதர்மம் இந்த உலகத்துக்கு ஒரு மருந்தா இருக்கணும். இந்த உரையாடலை முடிக்கும்போது ஒரு விஷயத்தை மட்டும் ஆழமா மனசுல பதிய வச்சுக்கோங்க. வாழ்க்கை ஒரு வாய்ப்பு. இதுல நீங்க தர்மமா வாழ்ந்து ஒரு சரித்திரத்தை எழுத போறீங்களா, இல்ல அதர்மத்துல விழுந்து ஒரு கரையா அழிய போறீங்களான்னு நீங்களே தீர்மானிங்க. கிருஷ்ணர் அந்த தேரை ஓட்டிக்கிட்டு போய்கிட்டே தான் இருப்பாரு. நீங்க அந்த தேர்ல உட்கார்ந்து வேடிக்கை மட்டும் பார்க்க போறீங்களா, இல்ல அர்ஜுனன் மாதிரி களம் இறங்கி போராட போறீங்களா? போர் செய்யுங்க, ஆனா உங்க ஈகோவை எதிர்த்து. போர் செய்யுங்க, ஆனா உங்க ஆசைகளை எதிர்த்து. போர் செய்யுங்க, ஆனா உங்க பயத்தை எதிர்த்து. அந்த போர்ல வர்ற வெற்றி தான் உங்களை மோட்சத்துக்கு கூட்டிட்டு போகும். எல்லா தர்மங்களையும் தாண்டி ஒரு பெரிய தர்மம் இருக்கு, அதுதான் அன்பு. அந்த அன்புல தர்மம் அடங்கி இருக்கு, அந்த அன்புல நியாயம் அடங்கி இருக்கு. எல்லா உயிர்களையும் உங்க உயிரை போல நேசிங்க. அதுதான் கிருஷ்ணர் சொன்ன அந்த ஆச்சரியமான உண்மை. நீங்க வேற மத்தவங்க வேற கிடையாது, எல்லாரும் ஒண்ணுதான். அந்த ஒருமைப்பாட்டை உணர்ந்துட்டா அப்புறம் எது தர்மம்னு தேட வேண்டிய அவசியமே இல்ல. உங்க ஒவ்வொரு அடியும் ஒரு தர்மமா மாறும். எழுந்து நில்லுங்க, துணிஞ்சு செயல்படுங்க. இந்த உலகம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. தர்மமே ஜெயம்.